பணத்தை சேர்க்க, சொத்தை சேர்க்க, பொருளை சேர்க்க திட்டமிடுகிற நாம், நமக்கு பிறகு அது யாருக்கு போய் சேர வேண்டும் என்பது குறித்த புரிதலோடு இருக்கிறோமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பெருசாக பேசுறது கூட கிடையாது. இதுக்கான சொல்யூஷன்ஸை உருவாக்கணும், மக்களுக்கு இது பற்றின அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு ஸ்ரீஜித் குனில் அவர்கள். ஆக்சுவலாக இப்போ பேங்க்ஸில், இன்சூரன்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அன்கிளைம்டு அமௌண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிங்கிறாங்க. இவ்வளோ பணம் எப்படி அன்கிளைம்டாக இருக்குது? முதல்ல 10 வருஷத்துக்கு மேலே டெபாசிட், 7 வருஷத்துக்கு மேலே இன்சூரன்ஸ், 7 வருஷத்துக்கு மேலே ப்ராவிடென்ட் ஃபண்ட், இதெல்லாம் வந்து யாருமே கிளைம் பண்ண வரலன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்துக்கும் செப்பரேட் ஃபண்ட் இருக்குது, வாங்கி வச்சுப்பாங்க. 10 ஆண்டுகளாக சம்மந்தப்பட்டவரை அணுக வங்கிகள் முயற்சி செய்யாது. பேங்க்ல யாருமே வந்து நம்ம நாமினியோட கான்டாக்ட் நம்பரோ இமெயில் ஐடியோ வாங்குறதில்ல. நாமினேஷன் ஃபார்ம்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேமு, ரிலேஷன்ஷிப்பு, அவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. நான் கேட்குறேன், ஏன் இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் ஏன் வைக்கிறதில்ல? இப்போ சக்சஷன் லா அப்படிங்கிற ஒரு பொது கட்டமைப்பு, இது எல்லா மதத்தினருக்கும் இந்தியாவில் ஒரே மாதிரியானதா, இல்லை ஒவ்வொரு மதத்துக்கும் வாரிசுரிமை சட்டம் மாறுமா? ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் மாறும். இந்துக்கு வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 இருக்குது. ஒரு கிறிஸ்டியன் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 இருக்குது. முஸ்லீம்ஸ் வந்து யூ ஹேவ் அ பர்சனல் ஷரியா லா 1937. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டமாக இருக்குது. உயில் எழுதிட்டார், அவர் தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி இதை மாற்றி எழுத முடியுமா? உயில் ஒரு இஸ் நாட் எ லீகல் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து உயிர் கிடைக்கிறதே வந்து நம்ம உயிர் போகும்போது அந்த உயிர் கிடைக்கும். இப்போ இந்த உயிலை யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ சாட்சி கையெழுத்து போட்ட 2 பேருமே இவர் வயசுக்காரங்க, முன்னாலே செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விட்னஸை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். நம்மளோட கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணணும். நான் பண்ணும்போது நான் சொல்ல 4-5 பேரை போடுங்க விட்னஸாக, அட்லீஸ்ட் ஒருத்தராவது வருவாங்கல்ல. நியூ ஏஜ் அசட்ஸ்னே நிறைய வந்திருக்கு. ஒருத்தர் ஒரு யூடியூப் வச்சுருப்பாரு, அதில் வந்து அவருக்கு காலம் முழுக்க அவர் இறந்த பிறகு அவருடைய கண்டென்ட்டுக்கு காசு வரலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கூட இவங்க உயிலுக்குள்ளே கொண்டு வரணுமா? இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே அசட்டு தான். ஒரு பெண் திருமணமானவங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், ஒருவேளை அவங்க உயில் எழுதாமல் இறந்து போனால் இது கணவரின் சிப்ளிங்ஸுக்கு போய் சேரும் அப்படின்னு இருக்கு. எவ்ரி உமன் இன் இந்தியா ஷுட் ரைட் அ வில் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ். ஏன்னா அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டே வந்து ரிக்வஸ்ட் பண்ண, ப்ளீஸ் ரைட் அ வில். ஸோ சட்டம் இப்படி தான் இருக்குது, அதனால் நீங்கள் உயில் எழுதிருங்க. இப்போ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அந்த ஆண் இறந்து போகிறார். இப்போ இந்த குழந்தையின் நிலை என்ன? இந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னா அதில் ஃபாதர், இவரோட பேர் தான் ஃபாதர் இருக்கும். லீகலி ஹி ஹஸ் அ லீகல் ரைட். வைஃபுக்கு தான் கிளைம் இல்லை. அதனால சொல்கிறேன், வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்கிற எல்லா கப்பல்ஸும் வந்து வில் எழுதணும். இந்த சக்சஷன் பிளான் பண்ணுறவங்க, அதை பிளான் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன் தம் ரூல் என்ன? சக்சஷன் பிளான் பண்ணாமல் போகிறது இட்ஸ் அ பிக் ஃபினான்ஷியல் கிரைம் டு யர் ஃபேமிலி. பிக் ஃபினான்ஷியல் கிரைம் டு த ஃபேமிலியில் ஒரு டெத்துக்கு அப்புறம் நீங்கள் கிட்ட வந்து ஒரு பேப்பரில் சைன் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸை வந்து கேட்குறாங்க. அதான் அந்த சைன். உங்கள் சிக்னேச்சருக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த சிக்னேச்சர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ ஒன்லைனாக என்ன தான் சொல்கிறீங்க? பணம் விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது, ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கோபிநாத் பாட்காஸ்ட். இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் நம்ம பேச போகிறது நம்ம பெரிதாக பேசாமல் இருக்கக்கூடிய விஷயம். அதை பேசணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கான பாட்காஸ்ட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் எல்லோரும் நம்பிக்கையோடு அலாரம் வச்சுட்டு தூங்குகிறோம் அப்படின்னு. தட்ஸ் அ பாசிட்டிவ் சைட். ஆனால் இன்றைக்கி நைட்டு தூங்கி நம்ம காலையில் எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சம்பாதித்த சொத்து, பணம், உடைமை இதெல்லாம் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு போய் சேர்ந்துரும். நம்ம நாமினியாக போட்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் போகும், அல்ல என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் போகும் அப்படின்னு நம்மளாக நினச்சிப்போம். அதுவாகவே நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைப்பது உண்டு. பணத்தை சேர்க்க, சொத்தை சேர்க்க, பொருளை சேர்க்க திட்டமிடுகிற நாம், நமக்கு பிறகு அது யாருக்கு போய் சேர வேண்டும் என்பது குறித்த புரிதலோடு இருக்கிறோமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறது கூட கிடையாது. பட் அதை பற்றி பெருசாக பேசணும்னு சொல்கிற ஒருத்தர், இதில் பல ஆண்டுகளாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவர், ஒரு 25 இயர்ஸாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பை ப்ரொஃபஷன். ஆனால் அவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து ஃபேமிலிஸ் கூட ஒர்க் பண்ணுறது. சக்சஷன் லாவில் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட், அதாவது வாரிசு உரிமை சட்டத்தில் அதில் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்கான சொல்யூஷன்ஸை உருவாக்கணும், மக்களுக்கு இது பற்றின அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு ஸ்ரீஜித் குனில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது இந்த பேசா பொருளை பேசுகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு.
பொதுவா வந்து இந்த சொத்து எழுதுறது அப்படின்றதெல்லாம் வந்து இங்க பெரும்பாலும் நாங்க எங்க பார்ப்போம் அப்படின்னா, 90ஸ்ல வந்த தமிழ் சினிமாக்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரர் இறந்துருவாரு. அவரு இறந்த பிறகு அவங்க ஆடிட்டரோ, லாயரோ வந்து சொல்லுவாரு, "இது மாரி எழுதி வச்சிருக்காரு. உங்க அப்பா எல்லா சொத்தையும் ஊருக்கு எழுதிட்டாரு" அப்படின்னோ, இல்ல பெரிய பையனுக்கு மட்டும் எழுதிட்டாரு ஆமா. அப்படின்னோ, இல்ல கண்டிஷன்ஸ் போட்டாரு அப்படின்னோ ஒண்ணு வரும். மத்தபடி எல்லாம் அப்பப்போ சொத்து பிரிச்சுக்கிறது அப்படின்னு ஒண்ணு உண்டு. உயில் எழுதுதல் அப்படிங்கிறது வந்து பரவலாக பேசப்படாமல் இருப்பதற்கு பல எமோஷனல் ரீசன்ஸும் கூட உண்டு. உங்க அனுபவத்துல நீங்க பார்த்த வரைக்கும், ஏன் உயில் எழுதுவது ரொம்ப முக்கியம்? நீங்க எஸ்பெஷலி இந்த சக்சஷன் லால ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிட்டதுக்கு என்ன காரணம்? ஒரு 5 வருஷம், 6 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. கத்தர்லேருந்து. அதான் ரீசன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்பெஷலைஸ் பண்ண ஏரியாலாம் இன்கம் டேக்ஸ் லா, ஃபெமா, ஆர்பிஐ அந்த ஏரியால தான் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நெறைய HNI கிளையண்ட்ஸ் நெறைய இருக்காங்க. வெளியூர்லலாம் என்ஆர்ஐஸ். ஒருத்தர் வந்து சொன்னா, என் அப்பா கோவிட் டைம்ல இறந்து போயிட்டாரு. பட் எங்க அப்பா எதுவுமே சொல்றதில்ல. எங்க இருக்கு? ஏது இருக்கு? ஒண்ணும் சொல்லவே இல்ல. ஒரே ஒரு பொண்ணு. பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்கா. என்கிட்ட என்னன்னா ஒரு 68 லேக்ஸ் வந்து கனரா பேங்க்ல எஃப்டி ரிசிப்ட் மட்டும் இருக்கு. பட் ஆனா, அப்பா கண்டிப்பா 10, 15 கோடி எஃப்டிஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, அப்பா ரொம்ப ரிஸ்க் கன்சென்ட்ரிவ் ஆளு. பேங்க்ல எஃப்டி மட்டும் தான் போட்டிருப்பாரு. எந்த பேங்க்ல என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு. ஸோ, ஆதார், பான் நம்பர் வச்சு அப்பாவோட எந்தெந்த பேங்க்ல எஃப்டி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதான் என்கிட்ட வந்த ஃபர்ஸ்ட்டு கேள்வி. நானும் நெனச்சேன் ரொம்ப சிம்பிளா தானே இருக்கும். கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொல்லி நானும் வந்து கமிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேன வச்சு சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது, அந்த மாரி பிராக்டிகலி இம்பாசிபிள். நான் சொல்றது வந்து 2021 அந்த கோவிட் முடிஞ்ச உடனே. அப்பதான் தெரிஞ்சு ஒரு 2,00,000 கோடி வந்து அன்கிளைம்டா இருக்கு. ஆக்சுவலா இப்ப பேங்க்ஸ்ல, இன்சூரன்ஸ்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இல்ல வேற வேற இடங்கள்ல இப்ப அன்கிளைம்டு அமௌண்ட்ங்கிறதே கிட்டத்தட்ட 2,00,000 கோடிங்கிறாங்க. 2025 அக்டோபர் ஸ்டேட்டஸ் படி பார்க்குறப்போ 1.84 லட்சம் கோடி கோடி, அப்படிங்கிறாங்க. கோடி, கோடி. இவ்வளோ பணம் எப்படி அன்கிளைம்டா இருக்கு முதல்ல? பண்ணவரு யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே! அதான் சார் டெபாசிட் பண்றது வந்து பேரண்ட்ஸ்ல வந்து ஃபாதர் பண்ணியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் பண்ணியிருப்பாங்க. இது யாருமே வந்து நம்ம வைஃப் கிட்டயும், நம்ம பசங்ககிட்டயும் சொல்றதில்ல. நம்ம இதெல்லாம் பண்ணி, பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனா சக்சஷன் பண்ணாதனால ஒரு வைஃப்‌க்கோ, ஒரு டாட்டருக்கோ தெரியாது. அப்பா பேர்லயோ, இல்ல ஹஸ்பண்ட் பேர்லயோ வந்து இந்த மாரி டெபாசிட் பண்ணி வச்சு ஏன்னா நம்ம பண்ற இன்வெஸ்ட்மென்ட் நம்ம ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்றதில்ல. சக்சஷன் சொல்றதே வந்து என்கிட்ட என்ன இருக்கோ, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்கிட்ட இருக்குன்னு அந்த ஒரு கம்யூனிகேஷனே நெறைய பேர் பண்றதில்ல. அதனால தான் அன்கிளைம்டா இருக்கு. ஆக்சுவலா இது நீங்க நெறைய ஃபேமிலீஸோட பழகியிருப்பீங்க. இது சம்மந்தப்பட்ட பல கேஸஸ் பார்த்துருப்பீங்க. இங்க பெரும்பாலும் ஆண்கள் வந்து தங்களுடைய சொத்து எவ்வளவுங்கிறதையும், கடன் எவ்வளவுங்கிறதையும் தன்னுடைய குடும்பத்தில பெரும்பாலும் நெறைய இடங்கள்ல சொல்றதில்ல. சொல்றதில்ல. இப்ப இருக்க யங்கர் கப்புள்ஸ் நல்லா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆ. ஆனா, ஒரு கொஞ்சம் பழைய ஆட்கள் அத ஷேர் பண்ணிக்கிறதில்ல. அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு நெனைக்கிறீங்க? இந்த நான் டிரான்ஸ்பரன்சி இன் ஃபேமிலி இருக்குல்ல, இது எவ்வளோ பெரிய சிக்கல உண்டாக்கும்? ஒண்ணு வந்து இப்போ ஃபார் ஃபாதர் அவர் வந்து ஒரு மேபி ஒரு 5,00,00,000 இல்லன்னா ஒரு 10,00,00,000 பண்ணி வச்சிருப்பாரு. இது சொல்லாம போகும்போது பசங்களுக்கு தெரியாது. இதுல 5,00,00,000, 10,00,00,000ல எனக்கு எவ்வளோ, பெரிய அண்ணனுக்கு எவ்வளோ, தங்கச்சிக்கு எவ்வளோ, அது மாரி சொல்லாம போகும்போது ஃபேமிலி டிஸ்பியூட் நடக்கும். பெருசா அது சிப்லிங்ஸ் நடுவுல தான் நெறைய ஃபேமிலி டிஸ்பியூட் நடக்கும். அதே மாரி அன்கிளைம்டு மனி. இதுவெல்லாம் கண்டிப்பா எல்லா அமௌண்ட்டும் கவர்ன்மென்ட்க்கு டொனேஷன் மாதிரி போகும். இப்போ இந்த அதாவது இப்போ ஒருத்தரு இப்படி போகலைன்னா எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ பேங்க்ல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 10 வருஷத்துக்கு மேலனா தட் வில் கோ பேக் டூ கவர்ன்மென்ட். ஓ! ஆமா. ஆட்டோமேட்டிக்கா கவர்ன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலா போயிடும். கவர்ன்மெண்ட் இதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் டெபாசிட்டுக்கு, இன்சூரன்ஸுக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, EPF இதுக்கெல்லாம் வந்து செப்பரேட் ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேல டெபாசிட் யாருமே வந்து கிளைம் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக் போகும். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம லோன் எடுக்கிறோம்ல. ம். பேங்க்லேருந்து லோன் எடுக்கிறோம், கிரெடிட் கார்டு எடுக்கிறோம். இஎம்ஐ டியூ ஆச்சு. ஓகே. ம். காலையில, மத்தியானம், நைட்டு கால் வருமா? ஆமாமா. கண்டிப்பா வரும். 3 தடவ இல்ல. 3 தடவ இல்ல. கூடவே வரும். வரும். பட் ஆனா டெபாசிட் மெச்சூர் ஆச்சுன்னா, ம். பேங்க்லேருந்து கால் வருமா? வராது. வராது. ம். ஏன்னா, பேங்க்ல நம்ம குடுக்குறது வந்து நாமினியோட பேரு, நம்மளோட ரிலேஷன்ஷிப். ம். பேங்க்ல யாருமே வந்து நம்ம நாமினியோட கான்டாக்ட் நம்பரோ, இமெயில் ஐடியோ வாங்குறதில்ல. இது என்ன சிஸ்டம் இது? இதெல்லாம் வந்து சரியாக செய்யப்படலையா? இல்ல திட்டமிட்டே அப்படிதான் செய்யப்பட்டிருக்கா? எனக்கே தெரிஞ்சு ஆர்பிஐ ஆர்பிஐயோட ஃபார்ம்லயே வந்து நாமினேஷன் ஃபார்ம்லயே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நேமு, ரிலேஷன்ஷிப்பு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. அவ்வளோதான் இருக்கு. நான் கேட்கிறேன் ஏன் இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் ஏன் வைக்கிறதில்ல? இல்ல நானும் அதான் கேட்கிறேன். இப்ப நாமினியே என்னன்னா, ஆமா, இப்ப நான் இருக்கிறேன். எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிப்போச்சு. என்னோட நாமினிக்கு அது போய் சேரணுங்கிறதுக்காக தான் நான் நாமினி பேரு போடுறேன். ஆமா. அப்ப அவங்கள பேங்க் கான்டாக்ட் பண்ணாது. கான்டாக்ட் பண்ணாது.
அப்போ உங்க இப்போ பணம் புது புது நியூ ஜென் பேங்க்ல கொஞ்சம் பேர் அதை ப்ராக்டிஸாக பண்ணுறாங்க. ஆ, அதுவே ஒரு ஃபீச்சராக சொல்கிறாங்க, ஒரு சர்வீஸ் மாதிரி சொல்கிறாங்க வந்து, நீங்களோட நாமினி டீட்டெயில்ஸு இதெல்லாம் கொடுங்க. நான் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் இமிடியேட்லாம் உங்கள் பேங்க்கில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிட்ட வந்து கிளியராக சொல்லுங்கள். என்னோட நாமினியோட கான்டாக்ட் நம்பர் தான், இதான் இமெயில் ஐடி, உங்கள் ரெக்கார்ட்ஸில் வந்து ஏன்னா சிஸ்டமில் கஸ்டமர் ஐடியில் இதெல்லாம் போடலாம், ஆ. ஏற்றலாம். நீங்கள் ஃபார்முலா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நான் வெளிப்படையாவே இத கேட்கிறேன். இது வந்து ஒண்ணும் இல்ல 2 காலம் ஆட் பண்றது தான். அவ்வளோதான். சரியா? ஆமாம். என்னோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு டிக் பண்ணுன்னு சொல்லி ஒரு 10 வரி குடுக்கக்கூடிய வங்கிகள், நிறுவனங்கள் இத சேர்க்க முடியாதா என்ன? ஏன் சேர்க்காம வச்சிருக்காங்கன்னு கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேசிக்கலி மணி பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபாசிட் மெச்சூர் ஆனால் பேங்க்கில் அவங்க வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த பிளான் இருக்கும் ம். ரினியூவல் பண்ணுறதுக்கு. ஏன்னா தட் இஸ் அ பேங்கிங் சிஸ்டம்னா. இதுவே வந்து ரோல் பண்ணி இருக்கனால கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே வைக்காதீங்க, எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. ஓ! அதாவது பேங்க்கிட்டேருந்து கவர்ன்மெண்ட் எடுத்துக்குது. ஆமாம். ஸோ கடைசியில நான் சரியா அப்ப பேங்க்ல என் பணம் இருக்கு, பத்திரமா இருக்கும்னா, நான் விட்டுட்டா அவங்களுக்கு தான் போகும். கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ ஃபைனலா கவர்ன்மெண்ட் கேட்கறது பேங்க் நீ வச்சுக்காத என்கிட்ட குடுத்துருங்கிறது தான். 10 வருஷத்துக்கு மேலே டெபாசிட்டு, 7 வருஷத்துக்கு மேலே இன்சூரன்ஸு, 7 வருஷத்துக்கு மேலே ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதெல்லாம் வந்து யாருமே கிளைம் பண்ண வரலன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்துக்கும் செப்பரேட் ஃபண்ட் இருக்குது, வாங்கி வச்சுப்பாங்க. இப்ப நீங்க முதல்ல சொன்ன மாரி எனக்கு ஒரு லோன் வாங்கியிருக்கேன்னா, இத்தன கால்ஸ் வர்றப்ப 10 ஆண்டுகளாக சம்பந்தப்பட்டவர அணுக, அதாவது அவருடைய வாரிசுதாரர்களையோ, அவங்க உறவினர்களையோ அணுக வங்கிகள் முயற்சி செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தா, அவங்களுக்கு உங்க டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். உங்களோட கேவைசி டீட்டெயில்ஸ் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நாமினியோட டீட்டெயில்ஸும், கான்டாக்ட் நம்பரும் தெரியாது. நீங்க கேவைசி குடுத்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லன்னா அக்கவுண்ட் டார்மன்ட் ஆயிடும். நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அந்த அக்கவுண்ட் டார்மன்ட். I wanted to put it very straight, sir. Is the banking system favoring me or the bank? பேங்க் ஒன்லி டெஃபினெட்லி. ஓகே. அதுல ஒரு ஹெசிடேஷன் இல்ல. இல்ல கண்டிப்பா பேங்க். ஸோ அப்ப நான் பேங்க்ல வச்சிருக்கேன். சேஃபா இருக்கு. எனக்கு அது எதுவும் நான் இருக்கிற வரைக்கும் சேஃப். ஆமாமா. எனக்கு அடுத்து அது சேஃபா இருக்குன்னா, அதுக்கான வேலைய நான் பார்த்தாகணும். பார்த்தாகணும். கண்டிப்பா. இதுலயே வந்து நீங்க நெறைய பேர் வந்து சக்சஷன் சொல்லும்போதே, நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே சக்சஷன் நெறைய பேர் தெரிஞ்சு வச்சுங்க. நான் நாமினேஷன் போட்டாச்சு. என்னோட ஒய்ஃபோட பேர்ல இருக்கு, பையன் பேர்ல இருக்கு, பொண்ணு பேர்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு போய் சேர்ந்துரும்னு ஒரு நெனச்சிருக்காங்க. ஒண்ணு நாமினி வந்து உங்களோட லீகல் ஏர் கிடையாது. அது நெறைய பேருக்கு தெரியாது. அவன் வெறும் கஸ்டோடியன் தான். கஸ்டோடியன், கேர்டேக்கர், ட்ரஸ்டி மாதிரி. இப்போ வந்து வைஃப் பேர்ல ஒரு 50 லட்சத்துக்கு எஃப்டி போட்டு, வைஃப் தான் நாமினி கலெக்ட் பண்ணதுக்கப்புறம், வைஃப் சப்போஸ் டு டிஸ்ட்ரிபியூட் டு அதர் லீகல் ஏர். ஆ. மத்தவங்களுக்கு குடுக்கணும். ஓ! ஓகே. ஏன்னா நாமினி இஸ் நாட் அ லீகல் ஏர். இப்ப நீங்க நான் நாமினி போட்டுட்டதுனாலயே, அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு நான் என்னுடைய சொத்து போய் சேர்ந்துரும்னு கண்டிப்பா. நான் நினைக்கக்கூடாது. கண்டிப்பா. 2வது, இப்ப நான் நம்பிக்கைக்குரிய ஒருத்தர நாமினியா போட்டிருக்கேன். அது மனைவியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். ஆனா என்னுடைய எண்ணம் என்னன்னா, அவங்க மத்தவங்களுக்கு பிரிச்சு குடுக்கணுங்கிறது தான். அவங்களே முழுசா எடுத்துக்கணுங்கிறது இல்ல. இல்ல அதுல சின்ன கரெக்ஷன் சார். நெறைய பேர் நாமினி போடுறதே வந்து அவங்களுக்கு குடுக்குறதுக்காக இல்ல. அவங்க தான் என்னோட வாரிசு. அதனால நாமினி போடுறாங்க. ஓ! அப்படி ஒரு எண்ணத்துல தான் அப்படிதான் போடுறாங்க. 90% ஏன் நெறைய பேர் டெபாசிட் போடும்போது வைஃப் பேர்ல ஏன் நாமினி போடுறாங்கன்னா, எனக்கு அப்புறம் வைஃப்க்கு போய் சேரும். ஓகே. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நான் இப்போ வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷன் சொல்லுங்க. ஒரு பெரிய ஃபேமிலி. இவர் ஒய்ஃபோட பேர்ல வந்து எஃப்டில, மியூச்சுவல் ஃபண்டுல, இல்ல டிஜிட்டலா அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் நாமினியா மனைவியுடைய பெயர குடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நாமினி கைக்கு இது வந்துரும். இப்போ இவங்க லீகல் ஹேர் கிடையாது. நாமினி தான் சொல்லிட்டு, அந்த கணவருடைய உறவினர்களோ, அண்ணன் தம்பியோ இவங்க மேல கேஸ் போட முடியுமா? இல்ல அண்ணன், தம்பி மட்டும் இல்ல. அண்ணன், தம்பி வந்து சில சிச்சுவேஷன்ஸ்லாம் அண்ணன், தம்பி வருவாங்க. எல்லாருமே லீகல் ஏர் கிடையாது. ஏன்னா ஹிந்துக்கு வேற, கிறிஸ்டியன்ஸ் வேற, முஸ்லிம்ஸ் வேற. அதுல யாரு லீகலே அவங்களுக்கு மட்டும் தான் கேஸ் போட முடியும். இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப போட நாமினி கிட்ட முடியும். பணம் இருக்கு. கண்டிப்பா கேஸ். நாமினி கிட்ட இப்போ ரூ. 1,00,00,000 பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க யாருக்கும் குடுக்கல. என் வீட்டுக்காரரு எனக்காக குடுத்துருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. ஆமாமா. இப்போ அந்தந்த மதத்தின் சட்டப்படி அனுமதிக்கப்பட்டால் நாமினி மேல கேஸ் போட்டு கண்டிப்பா. அந்த சொத்த கிளைம் பண்ணலாம். கண்டிப்பா. ஓ! அப்ப நாமினியும் நம்பிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. எனக்கு தானே. இல்ல. ஓகே. கண்டிப்பா. ஆன் த டேட் ஆஃப் டெத் அவர் என்னதான் சம்பாரிச்சு வச்சிருக்காரோ, மேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த 1 கோடி செலவு பண்ணியிருப்பாரு. அப்ப கூட வந்து அதர் லீகல் ஏர் லீகலி கிளைம். நான் சொல்றேன் சார். ஆக்சுவலி வந்து 1 கோடி டெபாசிட் இருந்து வைஃப் கிடைச்சாச்சு. 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு அது எல்லாமே செலவு பண்ணிட்டாங்க. ஓ! கையில வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. ஆ. ஆஸ் அ லீகல் ஏர் பசங்க இருக்காங்க. பசங்களுக்கு கிடைக்கல. பசங்களுக்கு ஃபார்மலி வந்து இந்த நாமினி மேல கேஸ் போட முடியும். ஏன்னா அந்த டேட் ஆஃப் டெத்ல இவங்களுக்கும் லீகல் ஏர்ஷிப் இருக்கு அதுல. ஓகே. ஸோ நாமினி வந்து படக்குன்னு வாங்கி சொத்தாக்கி கொள்வதோ, இல்ல அவங்கலாம் கேட்கறதுக்கு முன்னால செலவு பண்ணி விடணும்லாம் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஓகே. இப்ப சக்சஷன் லா அப்படிங்கிற ஒரு பொது கட்டமைப்பு. வாரிசுரிமை சட்டம்னு. இது எல்லா மதத்தினருக்கும் இந்தியாவில் ஒரே மாதிரியானதா? இல்ல ஒவ்வொரு மதத்துக்கும் வாரிசுரிமை சட்டம் மாறுமா? ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் மாறும்.
ஹிந்துக்கு வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 இருக்குது. ஸோ ஒரு கிறிஸ்டியன் இவங்களுக்கு வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 இருக்குது. ஓகே. முஸ்லீம்ஸ் வந்து யூ ஹேவ் அ பர்சனல் ஷரியா லா 1937. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சட்டம். இல்லை பர்சனல் லா நம்மளுக்கு எல்லாம் வந்து நம்ம ரிலீஜியன்லி வந்து இந்தியாவில் வந்து நம்ம ஃபாலோ அவர் ரிலீஜியன் சார். அதனால அந்த ரிலீஜனுக்காக காலேஜ் பர்சனல் லா. இது எல்லாமே பர்சனல் லா. இது எப்படி ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் மாறுபடும்? ஒரு கேஸை எடுத்து 3க்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வில் எழுதல, ஹிந்து எடுத்து ஒருத்தர் வில் உயில் எழுதல, இந்து மதத்தில் இருக்கக்கூடியவராக அவர் இருந்தால் இந்த சொத்துக்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பசங்க இருக்காங்களா வச்சுங்களேன் சார், 2 பசங்க இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஃபார் ஹிந்து மெயில் இறந்து போனதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கும் அம்மாவுக்கும் அந்த ஹஸ்பண்டோட மதர் எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர். அதாவது முறைப்படி உயிர் எழுதலைன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர். அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் ஈக்குவல் ஷேர். 2 பசங்க இருந்தால் 25 4 பேருக்கும் ஈக்குவல் ஷேர். இப்போ நம்ம பசங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், பசங்க இல்லைன்னா வந்து அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் ஈக்குவல் ஷேர். இப்போ அம்மாவும் பேரண்ட்ஸ் இல்லை, பசங்களும் இல்லை, ஒய்ஃபுக்கு 100%. இதில் ஹிந்து செக்ஷன் லான்னு என்னென்னா ஃபாதருக்கு ரோல் கிடையாது. ஃபாதர் இல்லை, ஃபாதருக்கு உரிமையாக எதுவுமே கிடைக்காது. இந்த 4 பேருமே இல்லாத சிச்சுவேஷன்ல மட்டும்தான் ஃபாதர் கிடைக்கும். இந்த 4 பேர் இல்லைன்னா அது அப்பாவுக்கு போகும். ஓகே. அப்பாவும் இல்லைன்னா மட்டும்தான் சிப்ளிங்ஸ் போகும். சிப்ளிங்ஸ்னா அண்ணன் தம்பிக்கெல்லாம் போகும். இப்போ இன்னொன்று இந்த இதுக்குள்ளே இருப்போம். இப்போ ஒருத்தருடைய சொத்து அவர் உயில் எழுதலை, வில் எழுதலை, 2 ஆண் பிள்ளைகள் அல்லது ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, அந்த இறந்து போனவருக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உயில் எழுதாத பட்சத்தில் அதில் ஒரு சன்னோ ஒரு டாட்டரோ நான் சிரமத்தில் இருக்கேன் அல்லது கடனில் இருக்கேன், எனக்கு கூடுதல் சொத்துக்கள் கொடுக்கணும், அல்லது எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தாரு, இப்படியான விஷயங்களை வச்சுக்கிட்டு கூடுதலாக கிளைம் பண்ண முடியாது. கண்டிப்பாக 100% முடியாது. அவங்களுக்குள்ள பேசி வேணா பண்ணிக்கலாம். அவங்க இன்டர்னலி கொடுக்கறதா இருந்தால் அவங்களா கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபாதர் உயில் எழுதாது. ஏன்னா வந்து சார் ஆக்சுவலி வந்து இந்தியாவில் வந்து 2 டைப்பு டெத்தே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பார்க்குறது 2 டைப்பு. ஒன்று இன்டர்ஸ்டேட்டட் டெத்து, இன்னொன்று டெஸ்டேட்டட் டெத்து. இன்டர்ஸ்டேட்டட் டெத்து தான் வந்து நம்ம உயில் எழுதாமல் இறந்து போகிறது தான் இன்டர்ஸ்டேட் டெத்து. டெஸ்டேட்டட் டெத்துனா நம்ம உயில் எழுதுறதுக்கப்புறம் வந்து ஸோ 95% நிறைய பேர் வந்து உயில் எழுதாமல் தான் இறந்து போகிறாங்க. அதுதான் இன்டர்ஸ்டேட் டெத். அதாவது இந்தியாவில் வந்து 95% பேர் உயில் எழுதுவதில்லை. யாரும் எழுதுறதில்லை சார். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களே 10 பேரோட கேட்டு பாருங்க. இல்லை, நான் தான் சொன்னேன் 90s வந்து சினிமாவில் பார்த்ததை தவிர பெருசாக உயில் எழுதி நான் பார்க்கல. இப்போது இதே கேஸை உயில் எழுதியதாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு இந்து ஃபேமிலி நான் சொன்ன அதே அமைப்பில் இருக்காங்க, உயில் எழுதிட்டார். அவர் தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி இதை மாற்றி எழுத முடியுமா? அதாவது மகளுக்கு 40%, மகனுக்கு 20% தான், மனைவிக்கு 10 தான், எங்கள் அம்மாவுக்கு 25% அப்படின்னு அவர் நினைச்சதை எழுதலாம். அப்பா கூட எழுதலாம். அப்பா இல்லைல்ல, சக்சஷன் லா பிரகாரம் அப்பா கிடையாது. அப்பாவுக்கு வந்து மேபி இப்போ இருக்கிற டைமில் நான் ஒரு 1000 2000 கொடுத்துட்டு இருக்கேன். நான் போனதுக்கப்புறம் அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஸோ உயிலில் வந்து அந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம், அப்பாவுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும், அப்பாவுக்கும் கொடுக்கணும்னு எழுதலாம். அப்பாவுக்கு விடுங்க, அடுத்த வீட்டுக்கு கொடுக்கலாம். உயில்னு நான் எழுத முடிவு பண்ணா நான் சம்பாதிச்சதை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இப்போ இதை இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? எப்படிங்க? இப்போ வந்து அதில் ஒரு சன்னோ அல்லது உறவினர்களோ இல்லை இறந்து போனவருடைய சகோதரர்களோ உயில் எழுதிய பிறகு உள்ள லீகலாக வந்து எனக்கு வேணும்னு கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ சார் ஆக்சுவலி உயில் வந்து நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க. உயில் ஒரு டாக்குமெண்ட் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அது டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல்டுகதர். பட் ஆனால் வந்து உயில் இருக்கிற கண்டென்ட் இருக்குல்ல, அவரோட வில்லுன்னா என்ன சார்? விஷ். எனக்கு ஆசைப்பட்டது நான் பண்ணுறேன், யாருக்கு என்ன கொடுக்கணும் அதுதான் என்னோட ஆசை. அது வந்து வில்லில் டாக்குமெண்ட் பண்ணது. அதை வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ், அது யாராலையும் சேலஞ்ச் பண்ண முடியாது. உள்ள எழுதுனது யாராலையும் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அதை சேலஞ்ச் பண்ணுவோம். அது உள்ள வில்ல தான் சேலஞ்ச் பண்ணுவாங்க. வில்லுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை சேலஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, உயில சேலஞ்ச் பண்ணலாம், உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா உயில் ப்ரூவ் ஆனஞ்சு வச்சுக்கலாம் சார். உயில் வந்து நான் கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணுறேன், இதுதான் அவர் எழுதுனது உயில். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த உயில் இஸ் அ வெரி பர்ஃபெக்ட்லி பவர்ஃபுல் டாக்குமெண்ட். அதாவது இவர் எழுதுனது இவர் எழுதலைதான்னு தான் சேலஞ்ச் பண்ண. இப்போ ஒருத்தர் உயில் எழுதுனாருன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண புரிதல்ல அது அவர் யார்கிட்ட கொடுத்துருப்பாரு? முறையான உயில் எழுதுதல் எப்படி? அதுக்கு யாரை அப்ரோச் பண்ணணும்? நார்மலி 90% உயில் எழுதுறவங்க வந்து ஏதாவது வக்கீல தான், இல்லைன்னா ஆதாரம் எழுதுறவங்க அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நிறைய பேர் இந்த ஆதாரம் எழுதுவாங்கல்ல, நிறைய பத்திரிகை எழுதுறவங்க கிட்ட தான் இது எழுதுவாங்க. அதில் நிறைய ஃபால்ட்டு வரலாம். ஒன்று வந்து வில்லுக்குன்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. வில்லு வந்து ஒரிஜினல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டலி என்னென்னா வந்து சவுண்ட் மைண்ட்.
உங்களுக்கு நல்லா நல்லா தெரிஞ்சிருக்கணும் நான் என்ன பண்ண போகிறேன், நான் பண்ணுற டைமில் வந்து எனக்கு யார் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, யார் யார் எனக்கு பிடிக்கல, யார் யாரை பிடிக்கும், யாருக்கு கொடுக்கணும், நான் என்ன பண்ணுறதுனால என்ன இம்பேக்ட் வரும், அதுக்கெல்லாம் ரீசன் போட்டு தான் நான் வில் எழுதுறேன். அதுதான் சவுண்ட் மைண்ட். அது நான் பண்ணுற விஷயம் எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது, இதை தான் நான் பண்ண போகிறேன். அந்த சவுண்ட் மைண்டை வந்து அவர் எழுதுறாரு, அவர் சைன் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து 2 விட்னஸ் இருக்கணும் மினிமம். 5 பேரை வைக்கலாம், 40 பேரை வைக்கலாம். நிறைய பேர் என்ன விட்னஸை வைக்கும்போது நம்மள அதே ஏஜில் இருக்கிறவங்க வைப்பாங்க. அது வைக்கும்போது என்ன காமெடியாக இருக்குன்னா, நாளை கோர்ட்டில் ஒரு கேஸ் வரும்போது இந்த விட்னஸ் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ உயில்ல ரொம்ப முக்கியம் சாட்சி கையெழுத்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சாட்சி கையெழுத்து 2 பேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் அப்பாவோட ஃப்ரெண்டு. இப்போ இந்த உயில யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்றாரு. இவர் வந்து சவுண்ட் மைண்ட் எழுதல. சுயநினைவோடு இது எழுதப்பட்டதில்ல. இந்த உயிலே பொய்யானது அப்படின்னு ஒருத்தர் கோர்ட்ல சேலஞ்ச் பண்றாரு. சன்னோ இல்ல அவருடைய சகோதரர்களோ. இப்ப சாட்சி கையெழுத்து போட்ட 2 பேருமே இவர் வயசுக்காரங்க முன்னாலே செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செத்து போயிருக்கலாம். இப்போ வந்து பேச்சுவார்த்தை இருக்கலாம். இப்போ வந்து வராம இருக்கலாம். கோர்ட்டுக்கு வராம வந்து வீட்ல வந்து சிக்கா இருக்கலாம். நெறைய சேலஞ்சில வந்து வராம போயிடலாம். அந்த டைம்ல வந்து வில்ல வந்து எவிடன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப உயிரெழுதுனா சிக்கல் தீர்ந்துருங்கிறீங்க. ஆனா உயில்லே இவ்வளவு சிக்கல் இருக்கே சார். இப்ப அப்ப சாட்சிதாரர்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? சாட்சி தான் ரொம்ப முக்கியம். இப்ப அந்த சாட்சிக்காரங்க நாளைக்கு பெல்ட் அடிச்சுட்டாங்கன்னா? அதுக்கு தான் சார் ஆக்சுவலி வந்து நம்ம விட்னஸ செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். நம்மளோட கொஞ்சம் ஏஜ் கம்மியா இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணணும். மேபி ஒரு 50, 60 வயசுல ஒருத்தர் வில் எழுதுனா 35, 40 வயசுல இருக்கிறத கூட நீங்க சாட்சியா வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்க வந்து டாக்டர வைக்கலாம், லாயர வைக்கலாம், கன்சல்டன்ட் வைக்கலாம், உங்க ஆடிட்டர வைக்கலாம். ஒரு 2 மினிமம் சொல்லும்போது நெறைய பேர் 2 தான். நீங்க எப்பயாவது பார்த்துருக்கீங்களா 5 விட்னஸ? எந்த பெரும்பாலும் டாக்குமெண்ட் 2 தான் 2 தான் இருக்கு. இருக்குல்ல. 4 பேர வைக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்தா போதும். ஒருத்தர் வந்தா போதும். ஒருத்தர் லீகல் ரிக்வயர்மென்ட் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒருத்தர் வந்தா போதும். நான் பண்ணும்போது நான் சொல்றேன் 4, 5 பேர போடுங்க விட்னஸா. அட்லீஸ்ட் ஒருத்தராவது வருவாங்கல்ல. கிளியர் பண்ண 4 பேருமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். இவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு. அது ஒண்ணு பண்ணலாம். இன்னொன்னு வந்து இந்த வில்ல வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். நெறைய பேர் பண்றதில்ல. நீங்க சொன்ன மாதிரி வக்கீல் ஆஃபீஸ்ல ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க. இது பத்திரமா அவர்கிட்டயே குடுத்துட்டு வச்சிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி சினிமால வர மாரி இறந்ததுக்கப்புறம் வாங்கன்னு சொல்ற மாரி, அத விட வந்து நீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து நீங்களே போய் வந்து அத எவிடன்ஸா நம்மளே போறது எவிடன்ஸ் தானே. வில் எழுதுறத விட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே. எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். நம்ம இருக்கையில எவிடன்ஸ கிரியேட் பண்றதே கஷ்டம். அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அத கிரியேட் பண்ணணும். ஆமாமா. இப்போ ஒருத்தர் பணக்காரரு அல்லது ஓரளவு சம்பாரிச்சிருக்கிறார். இவர் உயில் எழுதி தன் நம்பிக்கைக்குரிய ஒருத்தர்ட்ட குடுத்துருக்காருன்னு வச்சுக்குவோம். ஏன்னா, இங்க உயில் எழுதுறதே வந்து ஒரு அபசகுனமானியான விஷயம். வெல்கமிங் த டெத் ஃபாரி ஃபீல். உயில் எழுதுறத பத்தி வந்து ஒரு 40 வயது மனிதரிடம் நம்ம அவ்வளோ எளிதா பேசிறலாம் முடியாது. என்னடா இப்படி பேசுறீங்க? இப்ப தான் வளர்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் என்னைய போய் இப்படி பண்றீங்களேன்னு உங்களுக்கு தோணலாம். இல்ல ஒருத்தர் அத மீறி பிராக்டிகலா புரிஞ்சுகிட்டு வில் எழுதுறாருன்னு வச்சுக்கங்களேன். அத அவர் யாரிடம் கொடுத்து வைப்பது? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல டெபாசிட் பண்ணலாம். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல டெபாசிட் பண்ணலாம். இல்லன்னா வந்து நீங்களே சேஃப் கஸ்டடில வைக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கான்ஃபிடென்ட்டா இருக்கிற லாயர்ஸ் கிட்ட கொடுக்கலாம். இது வந்து ஒன் ஃபண்டமெண்டல் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வில்லுன்னா வந்து இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் யாருக்குமே தெரியாம பண்றதுன்னா நெறைய பேர் வச்சுருக்காங்க. நான் எப்பவுமே கன்சல்ட் பண்ணும்போது வந்து ஃபேமிலி இன்வால்வ் பண்ணி தான் வில் எழுதணும். பசங்கள இன்வால்வ் பண்ணுங்க. பொண்ண இன்வால்வ் பண்ணுங்க. ஒய்ஃப இன்வால்வ் பண்ணுங்க. அதில என்ன எழுத போறதுன்னு பரவால்ல. பட் அந்த மாரி எழுதி வச்சிருக்கேன். நான் எழுதி வில்லு வந்து இந்த மாரி டெபாசிட் பண்ணியிருக்கேன். அந்த மாரி இன்ஃபர்மேஷன வந்து அத சொல்லி ஃபேமிலியோட கண்டிப்பா. ஈவன் என்ன எழுதுறது கூட கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்றது வந்து பெட்டர். ஏன்னா வில்ல வந்து ஏன் சேலஞ்ச் பண்றாங்கன்னா, சார் ஆக்சுவலி நெறைய பேர் என்னன்னா சார் சொத்துக்காக சண்டை போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. சொத்துக்காக இல்ல சார். அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோதான் என் அப்பா, அம்மா என் மேல வச்சிருக்கிற பாசம். ஆமா. ஓகே பிரியம். இது இவ்ளோ லவ் பிடிக்கும். இவ்ளோ இதெல்லாம் பிடிக்கும். செஞ்சாரு. கடைசியில இப்படி பண்ணிட்டாங்களே. ஓகே. அப்ப இது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லன்னு இல்ல, உங்களுக்கு ஒரு அவதான் சந்தேகம். அப்பா கண்டிப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன் டிப்ரைவ் பண்ணாரு? அவ்வளோ இருக்கு. அது என்னோடதுன்னு சொன்னாரு. இது என்னோடதுன்னு சொன்னாரு. அது உனக்குன்னு சொன்னாரு. இந்த மாரி சொல்லி சொல்லி இருக்கும்போது எல்லாம் அசம்ப்ஷன். கிடைக்கும்னு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரியாலிட்டில வந்து கிடைக்காத போது வந்து நெறைய பேரு இப்ப கேரளால வந்து நெறைய லேண்ட் இருக்குப்பா சொல்லும்போது, அங்க வந்து ஏக்கர் ஏக்கரா இருக்கும் லேண்ட். அப்ப சொல்ல வந்து ஆ அது உன்னோடது. ஓகே. இது இந்த 3 பேருக்கு. ஒரு மொத்தம் ஏக்கர் லேண்ட்ல வந்து 3 பேருக்கு. இவரு இறந்து போனதுக்கப்புறம் அந்த 1 ஏக்கர்ல 3 பேருக்கு எந்த போர்ஷன் யாருமே சொல்லல. ஃப்ரண்டா, பேக்கா, நடுவுலயான்னு தெரியாது. ஆமா, ஓகே. எனக்கு பாதை இல்ல, உனக்கு பாதை இருக்குன்னு அந்த சண்டைக்கு 20 வருஷம் 20, 25 வருஷம் சிவில் கோர்ட்ல கேஸ் வரும் சார். இப்போ அந்த டாபிக் செப்பரேட்டா நீங்க கேட்டா சொல்லணும் சார். கேரளால வந்து இப்போ ரீசென்ட்டா ஹைகோர்ட் ரூலிங் வந்திருக்கு. வில்லு உயில் பிரகாரம் வந்து நீங்க லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போனா இந்த ஈஸியா பண்ண முடியாது கேரளால. ஆ. இப்போ புதுசா அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க கேரளால.
நீங்கள் ஃபாதர் இறந்து போயிட்டாரு, ஒய்ஃபு இல்லைன்னா தம்பி யாராவது போய் உயில் பிரகாரம் வந்து ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, எல்லா லீகல் ஏருக்கு நோட்டீஸ் அனுப்புறோம். ஒரு பையன் தான் உயில் எடுத்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போகும்போது, மற்ற பசங்களுக்கும் மற்ற யாராவது லீகல் இருந்தால் அவருக்கு மேண்டேட்ரியாக நோட்டீஸ் அனுப்புகிறோம். 30 டேஸ்க்குள்ளே வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஏதாவது ஒப்ஜெக்ஷன் தான். அப்பா இந்த மாதிரி உயில் எழுத மாட்டார், இல்லைனா இது எழுதுறது பிரச்சனை கிடையாதுன்னா அப்ஜெக்ஷன் லெட்டர் ஃபைல் பண்ணோம், இல்லைனா நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் ஃபைல் பண்ணோம். இன்கேஸ் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணாலும் வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் கேரளா ஹைகோர்ட்டில் இல்லைனா சிவில் கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சிவில் கோர்ட்லேருந்து அந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10, 15 வருஷம் ஆகிடும். வாரிசுகளுக்கு அல்லது பிடிச்சவங்களுக்கு சொத்தை எழுதி வைக்காம, உயில் எழுதி வைக்காம போறது ஒரு சிக்கல்னா, எழுதி வச்சாலே இவ்வளவு சிக்கல் இருக்கு. முதல்ல இத டிரான்ஸ்பரண்டா வீட்ல சொல்லணும். இல்லாட்டி அது எங்க இருக்குன்னு தெரியாம போகலாம். ஆமாம். சம்பாதிக்கும்போது டிரான்ஸ்பரண்டா இல்லாட்டியும் உயில் எழுதலையாவது டிரான்ஸ்பரண்டா இருந்தாகும். வாட் இஸ் த ரைட் ஏஜ்? ஒரு வில் எழுதணும்னா அதுக்கான ரைட் ஏஜ். பசங்களுக்கு 20 வயசுக்கு முன்னாடி, 22 வயசுக்கு முன்னாடியே வந்து எழுதணும், கம்யூனிகேட் பண்ணணும். அது வந்து அந்த டைமிங் தான் நிறைய பேர் தப்பா நினைச்சு வச்சிருக்காங்க சார். வந்து இதெல்லாம் ஒரு 70, 80 வயசுல பண்ண வேண்டிய விஷயம். 22, 23 வயசுல பசங்க நம்மள சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. நம்ம என்னதான் சொல்றாங்களோ பசங்க அத ஃபாலோ பண்ணுவாங்க. யாருமே சேலஞ்ச் 21 நம்ம அப்பா சொல்றது கேப்பிட்டல் ஏன்னா அது கேப்பிட்டல் ஏ தான். அதுக்கப்புறம் யாருமே சேலஞ்ச் இவரும் ரொம்ப ஹெல்த்தியா கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் அதே பையன்கிட்ட வந்து அவருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 30, 32 வயசுல நீங்க சக்சஷன் சொல்லி பாருங்க. இந்த கம்யூனிகேஷன் இருக்காது. டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பையன் வந்து ஒரு நாளைக்கு நைட்டு பேசும்போது எல்லாம் ஓகே சொல்லி நாளைக்கு காலையில வந்து பையன் சேலஞ்ச் பண்ணுவான். நீங்க நிறைய ஃபேமிலிஸோட டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு குடும்பம்லாம் வரப்ப இந்த உயில் எழுதுறதுங்கிறது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். ஆமா, கண்டிப்பா இல்ல சார். நம்ம உயில் எழுதுனதுக்கு அப்புறம் உயில் பேரே வந்து நிறைய பேர் வந்து டெத்தோட கனெக்ட் பண்ணாங்க. நீங்க உயில் எழுதுறதால ஒண்ணுமே ஆக போறதில்ல சார். ஆக்சுவலி வந்து எவ்வளோ டைம் வேணாலும் உயில வந்து மாத்திட்டு இருக்கலாம். ஏன்னா உயில வந்து அமெண்டபிள், கேன்சலபிள். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள உயில் போட்டதுக்கு நிறைய பேருக்கு அதான் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு தாட். உயில வந்து திரும்ப மாத்தி எழுதலாம். எவ்வளோ தடவை வேணா மாத்தி நீங்க ரீரைட் நீங்க லாஸ்ட் போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட வந்து கிழிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி நான் உயிலே எழுதல சொல்லிட்டு. இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். நோ சோ எவ்வளவு முறை வேணும்னாலும் மாத்தி கண்டிப்பா கேன்சல் பண்ணலாம், ரீரைட் இது ஒரு சின்ன பார்கெனிங் பவரையும் பெரியவங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு, என்கிட்ட இருக்கு. அந்த உயில் எழுதுற பவர் என்கிட்ட இருக்குன்னு சொல்றது தான் உயில். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னா சார், நான் உயில் எழுதிட்டேன்னா என் பசங்க என்ன பாத்துக்காம போவாங்களோ, ஏன்னா சொத்தெல்லாம் அவங்க பேருக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது அது இல்ல. கிடையாது. என்கிட்ட தானே இருக்கு, நான் வேணா வித்துடலாமே. நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உயில்ல போட்டாச்சு, இல்ல டெபாசிட் உயில்ல போட்டாச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அதான் உயில்ல போட்டாச்சு, நான் என்ன பண்ண முடியாது இல்ல. நீங்க வேணா அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துடலாம், நீங்க அந்த டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணலாம், அந்த பிஎஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் என்னன்னா ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு லாஜிக்கலி ஐ அம் வெல்த் அட்வைசர். 50 வயசுக்கு மேல நம்ம என்னதான் கிரியேட் பண்ணாலும் அதை விற்க மாட்டாங்க. லாஜிக்கலி விற்க மாட்டாங்க. பொசஷன் வச்சிருப்பாங்க. கிரியேட் பண்ண கார்பஸ்லேருந்தே நம்ம ரிட்டர்னை வந்து யூஸ் பண்ணி வச்சுப்பாங்க. பட் ஆனா பசங்க வந்து இது வந்து அவங்களுக்கு 22, 23 வயசுல கிடைக்கும்போது அடுத்த நாளே வித்துருவாங்க. இப்படி நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து பொக்கிஷமா கொண்டு வரப்போ பசங்களுக்கு இமோஷன் கிடையாது. நம்மளுக்கு தான் அவன் கிரியேட் பண்ணல. நான் இப்போ என் பையனுக்கு அல்லது என் பொண்ணுக்கு 20 வயசுல அவங்க இருக்கையில நான் உயில் எழுதிட்டேன்னா அது அப்பவே அவங்க கைக்கு போயிட்டதா அர்த்தம் இல்லை. இல்ல. உயில் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர். சரி உயில் இஸ் அ பீஸ் ஆஃப் பேப்பர். உயில் இஸ் நாட் எ லீகல் டாக்குமெண்ட். நீங்க வந்து ஒரு உயில் எழுதாச்சு அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து உயிர் கிடைக்கிறதே வந்து நம்ம உயிர் போகும்போது அந்த உயிர் கிடைக்கும். இப்போ இன்னொன்று இருக்கு. இந்த உயில் எழுதுறது அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய சில வழக்கமான விஷயங்களா இருக்கும். ஒரு பெரிய வீட்டில் ஒருத்தர் அல்லது ஒரு நார்மலான ஒருத்தர் இறந்து போறாருன்னு வச்சுங்களேன். அவர் அதை எழுதி வச்சிருக்காரான்னு வீட்டில் தேடுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரகசியமா அல்லது வந்து மனைவி கண்ணில் தெரிகிற மாதிரி வந்து இதெல்லாம் பண்ணிவிடுங்கன்னு ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதியிருப்பார். பெரிய மகனுக்கு இதை கொடுத்துரு, சின்ன பொண்ணுக்கு இதை கொடுத்துரு, இதை இவங்களுக்கு கொடுத்துரு இப்படின்லாம் எழுதியிருப்பார். இப்படி ஒரு சாதாரண பேப்பரில் எழுதி வைக்கிறத உயிலாக கன்சிடர் கண்டிப்பா அது கண்டிப்பா. உயில் இஸ் a very powerful document. அவர் என்னதான் எழுதி வச்சா அது வந்து உயில் தான் சார். ஆக்சுவலி அதாவது ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சாலும் உயில் தான். ஆனா அது எப்படி லீகல் டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்றது? அதுக்கப்புறம் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இல்ல இதுல என்ன சிக்கல் என்ன வருதுன்னா, இதுல ஏதாவது ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு வந்து மே நாட் ஹாப்பி வித் த டிஸ்ட்ரிபியூஷன். அவங்க வந்து அதை சேலஞ்ச் பண்ணும்போது தான் இந்த பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கு பேப்பர் வேலிடிட்டி இல்லைன்னா வந்து யாருமே சேலஞ்ச் பண்ணல. சூப்பராக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போங்க. அது அங்கேருந்து வந்து கோர்ட்டுக்கு போயிட்டுனே நீங்கள் உங்களுக்கு சிவில் கோர்ட்டு இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு யூ கெட் அ ப்ரொபேட். ப்ரொபேட் இஸ் நாட் மேண்டேட்டரி, ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். போன ஒரு 2 மாதம் முன்னாடி தான் வந்து இன்ஃபேக்ட் மெட்ராஸ் ப்ரொவினன்ஸில் வந்து பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கட்டா 3 இடத்துலையும் வந்து
ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் வில்லு பிரகாரம் பண்ணால் ப்ரொபேட் மேண்டேட்டரி. கோர்ட் வந்து சர்டிஃபை பண்ணுறோம். நீங்கள் சொன்ன அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, வெள்ளை பேப்பர், அதை கோர்ட் அது சர்டிஃபிகேட் கோர்ட் சர்டிஃபை பண்ணது இவர் வந்து சவுண்ட் மைண்டில் எழுதுதான், இவர் தான் வில் எழுதியிருக்காரு, இந்த விட்னஸை வெரிஃபை பண்ணிட்டோம், இது வந்து பர்ஃபெக்ட் டாக்குமெண்ட். அந்த கோர்ட் சர்டிஃபை பண்ண டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் ப்ரொபேட். அது பவர்ஃபுல் டாக்குமெண்ட். அதை வச்சு என்ன வேணால் யாருக்குமே சேலஞ்ச் பண்ண முடியாது. கோர்ட் சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் வில்லை வந்து நோபடி கேன் சேலஞ்ச். ஓகே. ஸோ ப்ரொசீஜர் என்னன்னா, இப்போ கரண்ட்லி மெட்ராஸில் வந்து ப்ரொபேட் இஸ் நாட் மேண்டேட்டரி. இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. நாட் மேண்டேட்டரி. இட் வாஸ். அப்போ கோர்ட் அதை ஆத்தரைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, மேண்டேட்டரி கிடையாது. பட் ஆனால் ப்ராக்டிக்கல் சினாரியோ எவ்ரி வில் ஹேஸ் டு கோ டு த கோர்ட் கெட் த ப்ரொபேட். ஒருத்தர் முறையாக உயில் எழுதி இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணால் அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கதா கண்டிப்பாக. ஸோ இது நான் எப்பவுமே சொல்கிறது வந்து நீங்கள் வில்லை எப்படி எழுதுறது தான் விஷயம், என்ன எழுதுறது விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். பட் ஆனால் அந்த என்ன எழுதுறதுல லாஜிக் இருக்கணும், ரீசனிங் இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 3 பசங்க இருக்காங்க. நான் ஒரு வந்து பெரிய பையன் மேலே வந்து டாக்டருக்கு வந்து 2-3 கோடி செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கேன். இன்னொரு பையன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நம்ம செலவே இல்லை படிக்கிறதுக்கு. அவனும் ஃபினான்ஷியல் 2 பேரும் ஈக்குவல். பட் ஆனால் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஃபேராக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கும், அந்த கன்ஃபியூஷன் வரும். ஆனால் ஐ கேன் புட் இம் இன் த வில் பை சேயிங் ஓகே, இந்த பையனுக்கு நான் ஆல்ரெடி 2 கோடிக்கு மேலே அந்த டைம்லேயே நான் போட்டு வச்சுருக்கேன், சின்ன பையனுக்கு நான் கொடுக்கல, அதனால இந்த இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இது வந்து நான் இந்த சின்ன பையனுக்கு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ரீசன் இருக்கும்போது ideally that is he knows when somebody is putting a reason, then he is as a sound mind. ஓகே, அதான் sound mind. அப்போ அந்த வில்லுல வந்து இந்த மாதிரி இருக்கணும், எதற்காக கொடுக்குறேங்கிற டீடைல்லாம் அந்த லாஜிக்கலி கரெக்டா இருந்தா. மொட்டை கடிச்ச மாதிரி எழுதி கொடுத்தாருன்னா அது அவருக்கு சின்னவனுக்கு இவ்வளவு, பெரியவங்களுக்கு இவ்வளவு மொத்தமா இருந்தா யாரோ ஒருத்தர் எழுதுனாங்கன்னு சந்தேகப்பட இவருக்கே தெரியும் நான் இது பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல வித் ஃபேக்சுவலி பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா அவர் தானே கொடுத்துருக்காரு, அது எவிடன்ஸா பண்ணா இட்ஸ் ஆல் அபவுட் வாட் யூ ரைட் அண்ட் ஹவ் யூ ரைட். அதுக்கப்புறம் அதை லீகலைஸ் பண்ணுறதுக்கு கிரியேட் லாட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். இப்போ பர்சனல் லா படி தான் இந்த சொத்து வந்து, ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் இது மாறுபடுதுன்னு. ஹிந்து லா படி என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க. கிறிஸ்டியன் லா படி வாரிசுரிமை சட்டம் எப்படி செயல்படுகிறது? இதே சிச்சுவேஷன் வந்து 2 பசங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்கும்போது பேரண்ட்ஸுக்கு எதுவுமே லீகல் ரைட்ஸ் கிடையாது. கிறிஸ்டியன் லா அதாவது எழுதி வைக்கல, எழுதி வைக்கலாம், எதுவும் கிடையாது. ஆண் பெண் 2 பேருமே கிடையாது. அப்பா அம்மாக்கு கிடையாது, ஒய்ஃபுக்கு வந்து 33% கிடைக்கும் உயில் எழுதலாம். பிக்கெஸ்ட் ஸ்டேக் அவங்களுக்கு தானே? அப்ப இல்ல பசங்க இருக்காங்களா? ஓ, இப்ப 3 பேர் தான் கணக்கு, ரைட்? 3 பேர், 2 ஈக்குவல் தான். இல்ல ஈக்குவலா 3 பேர் இருக்கிறதுனால ஈக்குவலா தெரியுது. அஸ்யூம் வந்து ஒரே பையன் தான் வச்சுங்களேன், ஒரு கிறிஸ்டியன்ல ஒரே பையன் தான் இருக்கும்போது ஒய்ஃபுக்கு 33 கிடைக்கும், பையனுக்கு வந்து 67 கிடைக்கும். அதை வந்து ஒய்ஃப் சேலஞ்ச் பண்ண முடியும். ஒய்ஃப் சேலஞ்ச் 1/3 ஒய்ஃபுக்கு, பேலன்ஸ் 2/3 வந்து பசங்களுக்கு ஈக்குவல். 2 பேர் ஆண் பெண். இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அப்ப கூட 33 ஒய்ஃபுக்கு, 2/3 வந்து பசங்களுக்கு ஈக்குவலி. அதாவது 33 ஸ்டாண்டர்ட். 33 1/3 இஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஃபார் எ வைஃப். உயில் எழுதி வச்சுட்டா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் பேசணும் எல்லாம் as per law. ஏன்னா இந்த ஸ்டேட் இந்த சக்சஷன் லா வில் கம் only when you done a will. அதான் இன்டர்ஸ்டேட், எல்லாமே வந்து இன்டர்ஸ்டேட் டெத்ல தான். அதாவது உயில் எழுதாமல் நடக்கிற மரணங்கள் தான் இந்த மாதிரி. இதுவே இப்ப முஸ்லிம்ஸுக்கு எப்படி? முஸ்லிம்ஸ்க்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கிடையாது. பட் ஆனால் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் டு ஆல். பேரண்ட்ஸுக்கு இருக்கு 1/6 பேரண்ட்ஸ் கிடைக்கும், அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து 12.5% கிடைக்கும் பசங்க இருக்கும்போது. பசங்க வந்து 2 பசங்க இருக்குன்னு வச்சுங்களேன், ஆண் பெண். அப்போது பையனுக்கு வந்து 2:1. பையனுக்கு எப்போவுமே வந்து பொண்ணை விட ஒரு ட்வைஸ் த ஷேர். 3 இருந்தால் 2 பையனுக்கு 1 அவங்களுக்கு, அந்த மாதிரி வந்து ட்வைஸ் த ஷேர் ஆஃப் த சிங். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் சினாரியோவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துவில் வந்து நமக்கு அம்மா மட்டும்தான் இருக்குது, கிறிஸ்டியனில் வந்து பேரண்ட்ஸ் கிடையாது, ஆனால் முஸ்லீம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் இருக்குது. இதில் எங்கேயுமே வந்து சிப்ளிங்ஸ் பிக்சர்லேயே வராது. ஓகே, பசங்க இல்லாத போது. ஸோ அதாவது இறந்தவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் இவருக்கு நேரடி வாரிசு இருக்கும்போது சீன்லேயே வர முடியாது. ஒருவேளை இல்லைன்னா மீன்ஸ் பசங்க குழந்தைகளே இல்லை, குழந்தைங்கள்னா வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன் லா வரும்போது ஒய்ஃபுக்கு 50% தான் கிடைக்கும். ஓகே, மீதி வந்து ஹஸ்பண்டோட சிப்ளிங்ஸ்க்கு போகும். எனக்கு ஒரு கேஸ் இருக்குது கேரளாவில், நிறைய வரும். ஆனால் இது ரொம்ப பெக்குலர் கேஸ். வந்து குழந்தைங்க இல்லை, அவங்க 20-22 வருஷமாக தனியாக தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவரோட தனியாக தான் இருக்காங்க. எக்கச்சக்கமாக ஃப்ளாட்ஸு, வில்லா, ரொம்ப ரிச் என்ஆர்ஐஸு. திடீர்னு வந்து ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. பட் இவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, அப்போ தான் அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. ஹஸ்பண்டோட சிப்ளிங்ஸ்க்கு வந்து ரேஷியோ இருக்குது 50%. அவங்களோட என்ஓசி கிடைச்சா தான், கன்சென்ட் கிடைச்சா தான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியும். அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது 20 வருஷமா. குழந்தைங்க இல்லைன்னா வச்சு நார்மலி கப்பிள்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா தனியாக இருப்பாங்க நார்மலி. ஏன்னா வந்து மற்ற பசங்களோடலாம் அவங்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டி நிறைய இருக்கும்.
நம்மளை யார் பார்த்துப்பாங்க, நம்ம யாருமே இல்லை. தே ஆல்வேஸ் பீன் ஐ ட்ராவல் வித் சோ மெனி ஃபேமிலிஸ். ஓகே, அவங்க எப்பவுமே தனியாக இருப்பாங்க. ஓகே, வேற யாரோட ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே பயம் வந்து யாராவது நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, ஏன்னா நம்மளுக்கு யாருமே இல்லையே, அதனாலே வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப கட்டாக இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும்போது தான் பிரச்சனை ஆயிடும். முஸ்லீம் லாவை பொறுத்த வரைக்கும் வந்து உயில் எழுத முடியுமா? இல்ல உயில் எழுதுதல் என்பது அதுல கிடையாதா அவங்களுக்கு? இல்ல, முஸ்லீம் லா பிரகாரம் வந்து ஒருத்தருக்கு மேக்ஸிமம் வந்து அவரோட 1/3 ஆஃப் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் வில் எழுத முடியும். முழுசாலாம் எழுத முடியாது. முழுசாலாம் எழுத முடியாது. அந்த 1/3 வரும் லீகல் ஏருக்கு எழுத முடியாது. என் பையனுக்கோ பொண்ணுக்கெல்லாம் எழுத முடியாது. ஆ. வேற யாருக்கு தான் எழுத முடியும். 1/3. ஏன்னா அவங்களுக்கு என்ன குடுக்குறதுன்னு ஷரியா லால கிளியரா போட்டுருக்கு. பொண்ணுக்கு இவ்வளோ, பையனுக்கு இவ்வளோ, வைஃப்‌க்கு இவ்வளோ. ஸோ அந்த பியாண்ட் பவுண்டரி வந்து நம்மளால வில் எழுத முடியாது. ஓகே. அவங்க ஷரியா லா படி தான் அவங்க எழுதணும். டிஸ்ட்ரிபியூஷன். அப்படியும் வில் எழுதுனா எல்லா லீகல் ஏரோடையும் கன்சென்ட் வேணும். அந்த வில் ஆகுறதுக்கு வந்து எல்லா லீகல் ஏரும் அந்த கன்சென்ட் வந்து இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வேணும். ஓகே. அது இறந்ததுக்கு அப்புறம் குடுக்குற மாரி இருந்தா பிரச்சனை கிடையாது. நெறைய பேர் அது பிராக்டிகலி வந்து குடுக்க மாட்டாங்க. அது வந்து ம். நான் எப்பவுமே சொல்லுவேன் சார், ஆக்சுவலி வந்து ஒரு ஃபாதர் இருக்கும்போது த ஹோல் ஃபேமிலி பிஹேவ் டிஃபரெண்ட்லி வென் எ ஃபாதர் அலைவ். ஃபாதர் இல்லைன்னா பசங்களோட கம்யூனிகேஷன் வேற மாதிரி இருக்கும். சிப்லிங்ஸோட கம்யூனிகேஷன் வேறையா இருக்கும். அடுத்த நாளே கம்யூனிகேஷன் மாறிடும், டோன் மாறிடும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஃபாதர் இஸ் அ வெரி பவர்ஃபுல் பர்சன் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அது ஒரு ஓரா மாதிரி ஒரு ஃபாதர். பட் ஆனால் அந்த ஃபாதர் ஃபிகர் மாறும்போது பீப்புள் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. நிறைய பேர் இதில் ஏன் நான் எவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்னா வந்து எஃபெக்டட் பார்ட்டி வந்து ஒய்ஃபு. பசங்களுக்கெல்லாம் 35, 40, 42 வயசு. அவங்க ஃபேமிலி டிஸ்கஷனில் இந்த கம்யூனிகேஷன் பண்ணுற ஸ்ட்ராங் இது அவங்களுக்கு போயிடும். ஃபாதர் இருக்கிற வரைக்கும் தான் வந்து ஒய்ஃபுக்கு அந்த பவர்ஃபுல் பொசிஷன் இருக்கும். ஃபாதர் போகும்போது ஒய்ஃப் அம்மாவுக்கு வந்து பசங்களோட அந்த கம்யூனிகேஷன் பெரிய கேப் ஆகிடும். அது நிறைய ஸோ ஃபைனலி அந்த எல்டர்லி விமன் ஆஃப் த ஃபேமிலி தான் இதில் அஃபெக்ட் ஆகும். எஃபெக்டட் பார்ட். கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அத்தாரிட்டி இருக்காது. ஏன்னா அவங்களோடது கிடையாதுல்ல, ஃபாதரோட. இது பசங்க வந்து உரிமையாக கிளைம் பண்ணுவாங்க, அது என்னோடதுன்னு. ஃபாதர் இருக்கும்போது யாருக்குமே உரிமை கிடையாது. ஃபாதரோட. ஸோ அப்போ இந்த உரிமையை ப்ராப்பராக அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் போகணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கம்யூனிகேஷன் கொடுத்துட்டாவது போகணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இருக்கும்போது நெவர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஆனால் மென் சில நேரம் பெரும்பாலும் இப்படி நினச்சிக்கிறாங்களா, நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன நம்ம சொல்லுக்கு என்ன மரியாதை இருக்கோ, நம்ம இல்லாதப்பயும் இந்த சொல்லுக்கு மரியாதை இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர் அந்த மரியாதைக்காக தான் இது பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் தான் அத்தாரிட்டி, நான் தான் டிசிஷன் மேக்கர், எல்லாரும் என்கிட்ட தான் கேட்குறாங்க. நான் இந்த உயில் இந்த மாதிரிலாம் எழுதுனதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் மரியாதை இருக்காதுன்னு நினச்சிருக்காங்க. இதுதான் தப்பாக நினச்சி வச்சுருக்காங்க. இது ஐ லூஸ் வேல்யூ. ஏன்னா நம்ம உயில் எழுதுறதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் சொல்லியாச்சு, சக்ஸஸர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வேல்யூ இல்லை. அந்த மாதிரி தப்பான நிறைய ஒரு ஸோ இதெல்லாம் அனுமானங்கள் தான். அனுமானம் ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ தான். இந்த அனுமானங்கள் வந்து பெரிய காம்ப்ளிகேஷனை கொண்டு போய் விட்டுரும். ஆமாம்மா, கண்டிப்பாக இவர் சார். யாரையெல்லாம் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவங்கெல்லாம் சிக்கல்ல மாட்ட வாய்ப்பு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இந்த மனநிலை மாற்றம் ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன் புரிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த மனநிலை மாற்றம் ஏற்படும். என்ன சார், ஆக்சுவலி வந்து நீங்கள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நம்ம 1980ஸ்க்கு முன்னாடி வந்து யாரும் ரிச்சு கிடையாது. லேண்ட் பார்சல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி 10 இயர்ஸ் இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஹேப்பன். ஓகே, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டே வந்து 2020க்கு அப்புறம் தான் ஷேர் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்டே க்ரோத் ஆச்சு. ஸோ அப்போ எவ்ரி 10 இயர் தெர் இஸ் அன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அந்த டெவலப்மெண்ட்டை வந்து லேண்ட் வேல்யூ கூடிச்சு. ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, டெபாசிட்ஸ், இதுக்கெல்லாம் வேல்யூ ஆஃப் மணி ஸ்டார்டட் திங். நீங்கள் ஒரு 40 வருஷம் முன்னாடி இவ்வளோ காசு யாருக்கிட்டையும் கிடையாது. இல்லை, இப்போ தான் எல்லாம் ஒரு 2000க்கு பிறகு தான் 2000க்கு தான். ஸோ அப்போ இந்த விஷயத்தை பற்றி யாருமே வந்து யோசிச்சு பார்க்கல. ஏன்னா இது இந்த டெவலப்மெண்ட் பண்ணுற எல்லாருமே இப்போ இருக்காங்க. பொசஷன் இருக்குல்ல, கையில் வச்சுருக்காங்க. இது கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு வந்து தைரியம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி 80கள் 90களான காலகட்டம் வேற, இப்போ இருக்க காலகட்டம் முற்றிலும் வேற. நான் சொல்றது சொத்தின் வடிவங்களே சொல்கிறேன். நியூ ஏஜ் அசட்ஸ்னே நிறைய வந்திருக்கு. ஒருத்தர் ஒரு யூடியூப் வச்சுருப்பாரு. அதில் வந்து ஒரு காலம் முழுக்க அவர் இறந்த பிறகு அவருடைய கண்டென்ட்டுக்கு காசு வரலாம். அல்லது ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து அவருக்கு பணம் வரலாம். அவர் எழுதின புத்தகத்துக்கான ராயல்ட்டி வரலாம். அப்புறம் வந்து அவர் பாண்ட்ஸில் பணம் போட்டுக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், டிஜிட்டல் கோல்டு வாங்கி வச்சுருக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கூட இவங்க உயிலுக்குள்ளே கொண்டு வரணுமா? கண்டிப்பாக. அதுவும் அசட்டு தானே. இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே அசட்டு தான். சிலது வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணாது, சிலது வந்து வேல்யூ. மேபி ஒரு பெரிய பிக்சர் இருக்கலாம், மேபி ஒரு 100 வருஷம் பழக்கமாக இருக்கிற ஒரு பிக்சர் இருக்கலாம். அதுவும் என்னோட வேல்யூ தான், இன்டான்ஜிபிள் தான். அது யார் வச்சுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய சொல்ல வந்து இவ்வளோ சொன்னீங்க சார். ஆக்சுவலி வந்து ஃபோனை பற்றி சொல்லவே இல்லை. அதில் இருக்கிற விஷயம் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாண்டி அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும், நிறைய இருக்குமே. நம்ம போனதுக்கப்புறம் அந்த ஃபோனெல்லாம் வந்து யாராவது தான் யூஸ் பண்ண போகிறாங்க.
ஏன்னா அதில் தானே ஓடிபி வரும். ஆமா, ஆமா. ஸோ அப்ப அது யார் கேரி பண்ணணுங்கிறது உள்பட இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஓ! அந்த ஓகே. மொபைல் நம்பர் யாரு? எல்லா மனி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், அஃபிஷியல் ஆ மனி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் எல்லாம் ஃபோன்ல தான் ஓடிபி வரும். ஃபோன்ல தான் அப்ப ஓடிபி. அந்த ஃபோன யாரு கேரி பண்ணணுங்கிறது உள்பட உயில்ல இருக்கணும். உயில் எழுதணும். அந்த ஃபோன் யார் யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணக்கூடாது, யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தானே சார். யாருமே பண்றது யோசிக்கிறது இல்ல இதெல்லாம் பத்தி. இப்ப இதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குல்ல சார். என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து இந்த காம்ப்ளிகேஷன சப்போர்ட் பண்ற மாரி தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெபாசிட் 10 வருஷம் வரைக்கும் பேங்க்ல இருந்தாலும், அது மெச்சூர் ஆன பிறகு அந்த சம்பந்தப்பட்ட நாமினிக்கே இன்ஃபார்ம் பண்ணாத ஒரு சிஸ்டம் தான் இங்க இருக்கு. இப்படி இருக்கிறப்போ, எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸோட பாஸ்வேர்ட் இருக்குல்ல, ஆமாமா. இத நான் எப்படி இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது? அத நான் அதுக்கு முன்னால குடுக்கவும் முடியாதுல்ல? இல்ல அதுக்கு முன்னாடி இல்ல. நீங்க அட்லீஸ்ட் இந்த பாஸ்வேர்ட் எங்கேயாவது மெயின்டெயின் பண்ணி ஸ்டோர் பண்ணிருப்பீங்க. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரசி ரொம்ப புவர். இந்தியால வந்து நெறைய பேருக்கு ஃபினான்ஷியல் லிட்ரசி கம்பெனிக்கு தான் பேலன்ஸ் ஷீட். அந்த இண்டிவிஜுவலுக்கு பேலன்ஸ் ஷீட் இல்ல. ஆனா இண்டிவிஜுவலுக்கும் இருக்கணும் இல்ல? இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். அவரோட நெட் வொர்த் என்ன? அந்த நெட் வொர்த்ல வந்து என்னென்ன கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணியிருக்கிறதும் யூ ஷுட் ஹேவ் எ ப்ராப்பர் ஃபைல். அந்த ஃபைல வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணீங்கன்னா வந்து சார் ஆக்சுவலி வந்து இறந்து போனதுக்கப்புறம் உங்க ஒய்ஃபு, பொண்ணு, பையன் யாராவது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் பாஸ்வேர்ட்லாம் கூட ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். மொபைல் பாஸ்வேர்ட ரீசெட் பண்றதுக்கு மொபைல் நம்பர், இமெயில் எடுக்கும். ஓகே. கரெக்ட்டா? ம். எல்லா பாஸ்வேர்டும் ரீசெட் பண்ணிக்கலாம் வித் மொபைல் நம்பர் திஸ் திங். ஸோ அந்த மாரி இதெல்லாம் பாசிபிள். அதுக்கு வந்து யூ நீட் அ ப்ராப்பர்லி கைடன்ஸ். நான் வந்து கைடன்ஸோட நீங்க பண்ணும்போது இட்ஸ் நாட் அ காம்ப்ளிகேட்டட். நம்ம பண்ணாம இருக்கிறதுனால தான் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியுது. ஓ! இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தா இது காம்ப்ளிகேட்டட் இட்ஸ் இல்ல நாட் தான். வெரி சிம்பிள் அஃபேர். ஓகே. மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் இஸ் கம்யூனிகேஷன். ஓகே. கம்யூனிகேஷன் பண்றதுக்கு நெறைய பேருக்கு டவுட். ஏன்னா நம்ம இத கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணா கான்ஃப்ளிக்ட் வருமா? சண்டை வருமா? நம்ம அந்த சண்டைய வந்து ப்ரோலாங் பண்றோம். சண்டை வருதுன்னு டவுட் இருக்கும்போதே நெனச்சுக்கோங்க, நம்ம போனதுக்கு கண்டிப்பா சண்டை வரும். அப்படிதானே சார்? ஒரு பிரச்சனை. இது ரொம்ப எதார்த்தமான சிக்கல் தான். நான் இந்த கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணாலே நிம்மதி போயிரும், பிரச்சனை வரும். ஆ. ஆனா நான் இல்லன்னா இது எவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகும்னு மோஸ்ட் யோசிச்சா, காம்ப்ளிகேட். அதுதான் வந்து நெறைய பேருக்கு தெரியாது. இந்த அன்கம்ஃபர்டபிலிட்டிய ஃபேஸ் பண்ண நம்ம ரெடியா இது தான் இருக்கோம். பெட்டர். அந்த பிரச்சனை வந்து அன்னைக்கு ஒரு நாள் தான் பிரச்சனை. அந்த பிரச்சனைய ஃபோர்ஸ் பண்றதுக்கு வந்து நெறைய கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாரி கம்யூனிகேஷன் வந்து எனக்கு நெறைய கிளையண்ட்ஸ் வந்து வரும்போது, அந்த கம்யூனிகேஷன் இப்ப ட்ரஸ்ட்ட பத்தியெல்லாம் பேசும்போது வந்து ரொம்ப எமோஷனல் சப்ஜெக்ட். ஃபேமிலிய இன்வால்வ் பண்ணிட்டு வென் யூ பிரிங் எ கன்சல்டன்ட் அந்த மாரி பேசும்போது, ஃபேமிலி டேக் இட் ஆன் அ சீரியஸ் நோட். ம். அதே மாதிரி ஃபாதர் பேசும்போது வந்து இவருக்கே தெரியாது என்ன பண்ண போறாரு வந்து டவுட் அடிக்கும். ஓகே. பேரண்ட்ஸ் பேசும்போது. ஸோ த கம்யூனிகேஷன் இஸ் சம்திங் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அது ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்றேன், சக்சஷன் பிளான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸ்டார்ட்டிங் இஸ் சம்திங் பிளானிங் தானே. ஒரு இட் இஸ் நாட் அ கன்க்ளூஷன். சோ ஒரு ஃபினான்ஷியல் பிளான்ல வந்து சக்சஷன் பிளான் வந்து அது ஒரு பங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. வெல்த் கிரியேட் பண்ற அதே டைம்ல வந்து அதே வெல்த்த புரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு மெக்கானிசம் இருக்கணும். முதல்ல சொன்னேனே பசங்களுக்கு வந்து 20, 21 வயசுல தான் நம்ம இத பத்தி கம்யூனிகேட் பண்ணணும். 20, 21 வயசுல கம்யூனிகேட் பண்ணணும். ஆனா குடுக்கக்கூடாது. 45 வயசுல தான் குடுக்கணும். அவங்களோட 45. அவங்களோட பசங்களோட 45 வயசுல இந்த ப்ராப்பர்ட்டிய நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்கணும். ஏன்னா அந்த 21, 22 வயசுலேருந்து 40, 45 வயசு வரைக்கும் நான் வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ்லாம் கிளாஸ் எடுப்பேன். அதில சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ஸ்கில் வரது 40 வயசுல தான். நான் யாரு? எனக்கு என்ன ஸ்கில் இருக்கு? எனக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கு? நான் என்ன பண்ண முடியுமோ? அந்த ரியலைசேஷன் வரதே 40 வயசு. ஏன்னா 30 வயசுலேருந்து அந்த 40 வயசுல தான் அத பிராக்டிஸ் பண்ணி தான் ஐ பிகம். அந்த டைம்ல நீங்க ஏதாவது குடுத்து பாருங்க. அத கேரி பண்ணுவாங்க. நம்ம குடுக்கும்போது. இதே நீங்க 22, 30 வயசுல குடுங்க. செலவு ஏன்னா அவனுக்கு தேவையில்லையே. நான் ஸ்கில்ல ஏன் ப்ரொக்யூர் பண்றேன், ஃபண்டமெண்டலி நெறைய பேர் ஸ்கில்ல டெவலப் பண்ற ரீசனே வந்து மணி தான். ஓகே. பேசிக் ரிக்வயர்மென்ட் பேஷன் கொஞ்சம் பேருக்கு. நெறைய பேருக்கு ரிக்வயர்மென்ட் இஸ் மணி. செல்ஃப் சஸ்டெயின், செல்ஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. அதுக்காக தான் நெறைய பேர் செலவு. அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க ஏதாவது காசு குடுத்து எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கு. நான் ஏன் சார் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்? அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா நான் ஓகே பணம் தான் இருக்கேன்னு நினைச்சுருவேன். அதுல தான் 3 ஜெனரேஷன் எல்லாரும் புவர் ஆயிடுறாங்க. ஆமா. இது ஒரு கணக்கு தான் இல்ல. முதல் தலைமுறை நல்லா இருப்பாங்க. 2வது தலைமுறையில அத விட பெட்டரா இருப்பாங்க. 3வது தலைமுறையில ஃபாலோ ஆயிடுவாங்க. இன்னொரு சார் ஆக்சுவலி 40, 42 வயசுல வந்து யூ வில் ஹேவ் எ செக்யூர்ட் மேபி செட்டில்டு ஃபேமிலி லைஃப். ஏதாவது டைவர்ஸ், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாரி எல்லாம் ஒரு 45 வயசுல ஆல்மோஸ்ட் 90% இஷ்யூஸும் சால்வ் ஆயிடும். 40 பசங்க இருப்பாங்க. எனக்கு ஒரு 12, 10 வயசுல ஒரு பையன் இருப்பான், பொண்ணு இருக்கும். அப்போ எனக்கு கீழ இருக்க நான் ஐ வில் திங்க் லைக் எ மேனேஜர். எனக்கு டீம் இருக்கும்போது எனக்கு அக்கவுண்டபிலிட்டி இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நான் 32 வயசுல எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டிலாம் யோசிக்க கூட முடியாது. அப்ப வந்து ரிஸ்க் வேற கண்ணாபின்னான்னு எடுப்போம். கெடுப்போம். அது ஒரு அதுல போயிடும். அப்ப இது வந்து கொஞ்சம் மெச்சூர்டு மைண்டா இருக்கும். எஸ்பெஷலி வந்து கேர்ல்ஸ்க்கு நான் சொல்றேன் வந்து நம்ம வந்து மேரேஜ் டைம்லாம் நெறைய குடுப்போம்ல. அதுவே ஒரு பெரிய டாபிக். நம்ம ஒரு 45 வயசுல தான் பொண்ணுங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட 22, 21 வயசுல கல்யாண டைம்ல வந்து ப்ராப்பர்ட்டி எழுதி குடுப்பாங்க, டெபாசிட் போட்டு குடுப்பாங்க, ஜுவல்லரி குடுப்பாங்க. இது வந்து ஒரு 45 வயசுல இருக்காது சார்.
இதுக்கு ஒரு லாஜிக் நான் சொல்கிறேன். அதுக்கு செட் ஆகாம தெரியாது லாஜிக் பாருங்க. நீங்கள் வந்து லாட்ரி கேரளாவில் லாட்ரி இருக்குது, இங்கே லாட்ரி கிடையாதுல்ல. கேரளாவில் லாட்ரி அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக அமௌண்ட் கிடைச்சவங்க வந்து நிறைய பேர் வந்து 90% எல்லாரும் வந்து வித்தின் 5 இயர்ஸ்லேயே பூர் ஆகிடுவாங்க. ஈவன் ஒரு 2 கோடி லாட்ரி அடிச்சிருக்கும். அப்போனா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல அந்த 2 கோடி செலவாயிருக்கும். ஆக்சுவலா 4 கோடி 5 கோடி ஆயிருக்குன்னு அது செலவு பண்ணிடுவான். செலவு பண்ணிடுவாங்க. அவனும் இருக்காது. அவன் திருப்பி ரொம்ப புவர் ஆயிடும். மறுபடியும் லாட்டரி வாங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து எனக்கு லாட்ரி அடிக்குது. டாக்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1.5 கோடி 2 கோடி கிடைக்குது. அவனுக்கே தெரியுது அது லக்குன்னு. லக்குன்னு தெரியுது. அது வந்து யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. திருப்பி கேட்கலாம். கவர்மெண்ட் குடுத்தாங்க, ஏதோ நம்பி குடுத்துட்டாங்க போல இருக்கு. திருப்பி எடுத்துருவாங்க போல இருக்கு. ஸோ அதனால வந்து இவன் செலவு பண்ணிடுவான். அந்த காசை வந்து பல ஃபார்ம்ல அசெட்ஸ் கிளாசிஃபை பண்ணிடும், ரீகிளாசிஃபை பண்ணிடும். ஓகே, வேற அசெட் போட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் போட்டு எல்லாம் செலவாயிடும். அதே மாதிரி தான் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்ஹெரிட்டன்ஸ் மணி எல்லாம் திடீர்னு கிடக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு 2 கோடி 5 கோடி கிடைக்குது. கிடைச்சது டெபாசிட்டாக இருக்கலாம். நான் அப்படியே ரீகிளாசிஃபை பண்ணிட்டேன் அசெட்டை. அந்த 22 வயசுல வந்து நான் ஒரு கார் வாங்குவேன், அது வாங்குவேன். ஏன்னா வந்து யாராவது கேட்டுற போறாங்களோன்னு நினைப்பேன். அப்பா கிட்ட தான் கிடைச்சிருக்கும். வேற யாராவது கேட்டுற போறாங்கன்னு செலவு பண்ணிடுவேன் நான். ஓகே, அதனால தான் நிறைய பேர் வந்து அசெட்டை வந்து ரீடைன் பண்ண மாட்டேங்க, அந்த ப்ரொடெக்ட் பண்ண. ஒரு 2 இருக்கு. சரியான வயசுல உயில் எழுதணும், சரியான வயசுல தான் சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, அது வந்து உயில் கால்குலேஷன் வச்சுக்கலாமா சார்? ஒருத்தர் வந்து ஆவரேஜா தன்னுடைய 40 45 வயசுல உயில் எழுதணும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு அவங்களோட 40 45 வயசுல அதை கொடுக்கணும். கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அது நல்ல ஒரு சொல்யூஷன். பட் அந்த சொல்யூஷன் வில்லுல ஒர்க் ஆகாது. வில்லுல ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து பிரைவேட் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த ட்ரஸ்ட் என்ன பெருசா ரோல் ப்ளே பண்ணுது? ஏன்னா இந்த ட்ரஸ்ட் வந்து ஏன்னா பார்க்கல, ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சில பேர் சொல்றாங்க. அப்புறம் ட்ரஸ்ட் ஓப்பன் பண்றதே வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிக்கிறதுக்கு, இந்த டாக்ஸ்லேயும் தப்பிச்சுக்கிறதுக்கு தான். இவ்வளோ ஒரு பொது அபிப்பிராயங்கள் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப இந்த மாதிரி ட்ரஸ்ட்டை ஃபேமிலிக்குள்ள பில்ட் பண்றப்ப அந்த வீட்டுடைய பெண்களுக்கு சொத்து பாதுகாப்பாக கிடைக்கும்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இதுல எது ஃபேக்ட்? செகண்ட் சொன்னதான் ஃபேக்ட். ஓகே, முதல்ல இப்போ நிறைய பேருக்கு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ட்ரஸ்ட்டு, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டு, நம்ம கோயில், சர்ச்சு, மாஸ்க்கு, அந்த மாதிரி நிறைய அந்த தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ட்ரஸ்ட்டை பற்றி. ட்ரஸ்ட்டு வந்து ஃபேமிலி ப்ரைவேட் ட்ரஸ்ட். இப்போ ஸ்ரீஜித் குனியல் ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டு வந்து எங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வந்து நான் என்னோட ட்ரஸ்ட்டில் போட்டிருக்கேன் வச்சு, என்னோட கம்பெனி ஷேர், என்னோட டெபாசிட்டு ட்ரஸ்ட்டில் போட்டாச்சு. என் பையனுக்கு இப்போ 10 வயசுன்னு வச்சுங்களேன். நான் சொல்கிறேன் வந்து எனக்கு இருக்கிற ட்ரஸ்ட்டில் வந்து என்னோட ஒய்ஃபு, நான் ட்ரஸ்டி. பையன் ட்ரஸ்டியாக வர முடியாது, ஏன்னா அவன் மைனர். ஓகே, அதில் வந்து இன்னும் எனக்கு டவுட் இருந்தால் இன்னும் ப்ரொஃபஷனலாக ஒரு ஏஜென்சி, என்னோட கம்பெனியை வந்து நான் ட்ரஸ்டியாக போட்டுக்கேன். ஏன்னா அது ஒரு பாடி கார்ப்பரேட். அதுவும் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரஸ்டியாக, கார்ப்பரேட் ட்ரஸ்டியாக வருது. நான் என்ன சொல்கிறேன்னா வந்து என் பையனோட எஜுகேஷன், அவனோட மெடிக்கல், அவனோட மேரேஜ், அவனோட ஹையர் எஜுகேஷன், அந்த செலவெல்லாம் ட்ரஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த அமௌண்ட் வந்து இந்த கொடுத்த டெபாசிட் வந்து என் பையனுக்கு வந்து 45 வயசில் வந்து போய் சேரணும். ஸோ இந்த 45 வயசு வரைக்கும் ட்ரஸ்ட்டு தான் பையனோட எல்லா செலவும் பார்த்துக்கும். ஓகே, அவனோட எல்லா மீட்ஸு, எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து ட்ரஸ்ட்டு பார்த்து வச்சா. அட்வான்டேஜ் என்னென்னா வந்து பையனுக்கு வந்து லீகலி ஓனர்ஷிப் கிடையாது. எது இந்த ப்ராப்பர்ட்டி மேலே ட்ரஸ்ட்டு, ஏன்னா ட்ரஸ்டிக்கு தான் லீகல் ஓனர்ஷிப். பெனிஃபிட் வந்து பையனுக்கு, ட்ரஸ்டிக்கு வந்து லீகல் ஓனர்ஷிப். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி யாராலையும் டச் பண்ண முடியாது. இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, கிரெடிட்டரு, லோனு, பேங்க்கு, அது வந்து ரொம்ப சேஃப் கஸ்டடி. எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட இருந்து நான் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சு. ஆப்ஜெக்டிவ் வந்து பையனை பார்த்துக்கணும். ஸோ த ஹோல் பர்பஸ் இஸ் அசெட் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஓனர்ஷிப் டெஃபர். ஏன்னா பையனுக்கு 22 வயசு, எனக்கு இப்போ 47 வயசு. சிலப்போ வந்து ஒரு 10 வயசில் நான் போயிட்டேன்னா வந்து பையனுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அந்த டைமில் அவனுக்கு ஏதாவது கிடச்சுன்னு வச்சுக்கல, அவன் படிக்க மாட்டான். மேபி மே நாட் கண்டினியூ வாட் ஐ கெப்ட் இட் அஸ் அ ரிசோர்ஸ். ஸோ அதுக்கு வந்து நான் சொல்கிறேன் வந்து 45 வயசு வரைக்கும் லெட் ஹிம் க்ரோ இஸ் ஓன் வே. மீன் டைம் வந்து அவனுக்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுக்கணும், அவனோட நீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பார்த்து. ஸோ நம்ம வந்து ஒரு 18 வயசு வரைக்கும் நம்ம பசங்களை பார்த்துக்கிறோம். ஏன்னா ஆஸ் அ மைனர் நம்மளோட ரோல் வந்து ஷெல்டரு, எஜுகேஷன், ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொடுக்கறது நம்மளோட ரோல் ஆஸ் அ கார்டியன். அதே மாதிரி ட்ரஸ்ட்டோட ரோல் வந்து அவனை 45 வயசு வரைக்கும் பார்த்துக்கிறது வந்து ட்ரஸ்ட்டோட ரோல். ட்ரஸ்ட்டே பார்த்துக்கும். அதாவது நீங்கள் இல்லாத பட்சத்திலும் ட்ரஸ்ட் சேஃப் கார்ட் பண்ணணும். கண்டிப்பாக ட்ரஸ்ட் இஸ் அ கான்செப்சுவலி வந்து நான் இல்லைன்னா கூட இந்த ட்ரஸ்டி யாராக இருக்காங்களோ அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ நம்பிக்கைக்குரிய ஆட்கள் ட்ரஸ்டியாக இருக்கணும். அது ஒன்று. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்குது? கேர்ள்ஸ் வந்து நம்ம பொண்ணு, ஓகே, கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ இன்னொருத்தரோட ஒய்ஃப் இஸ் மோர் பவர்ஃபுல் பொசிஷன் தேன் யுவர் டாட்டர் பொசிஷன். ஓகே, கரெக்டாக. அங்கே போனதுக்கப்புறம் வந்து அப்பா மேபி கல்யாண டைமில் வந்து லேண்டு, டெபாசிட்டு எல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அங்கே போகும்போது அங்கே ஒரு நீடு வரும். அங்கே நீடு வரும்போது மேபி ஒரு 50 லட்சம், 1 கோடி வரும்போது என்கிட்ட இருந்தால் கேட்பாங்க.
இதுவே அந்த பொண்ணு சொல்கிறப்பல அப்பா எங்கிட்ட கொடுத்துருக்காங்க ஒரு 5 கோடி இருக்குது, பட் ஆனால் அது என் பேரில் கிடையாது, எங்கள் ஃபேமிலி ட்ரஸ்ட் பேரில் இருக்குது, ஐ ஆம் அ பெனிஃபிஷரி, மந்த்லி எனக்கு 1 லேக் கிடைக்கும், மற்றபடி எனக்கு எதுவுமே கிடைக்காது, பட் ஆனால் என்னோட தான் அசெட்டு, எனக்கு 45 வயசில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் இன்னொரு வழி பார்த்துப்பாரு. ஆப்வியஸ்லி அவர் இன்னொரு வழி பார்த்து சொத்து வரும், ஆனா இப்பதான் வராது. அவர் ஆல்டர்னேட் அப்போ இருக்கும், அவருக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். ஓகே பரவாயில்ல, நம்ம என்ன ரிஸ்க் எடுத்து பார்த்தாலும் வைஃபில் ஒரு 10 கோடி இந்த மாதிரி ட்ரஸ்ட் இருக்கா, 45 வயசில் வரும்போது அவரும் அதே வழியை ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களும் அதை வழியை பார்த்துப்பாங்க. அந்த டைமில் வந்து அசெட் வந்து அந்த கேர்ள்ஸ் லெவலில் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும், யாருக்குமே அது எடுத்துகிட்டு போக முடியாது. 45 வயசில் அந்த பொண்ணோட அவரோட டாட்டரோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, மேபி மேரேஜ் ஃபெயிலாக இருக்கலாம், குழந்தைங்க இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது வேறு ஏதாவது நோய் நிறைய சிக்கல் வரலாம், ஏன்னா லாஸில் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக கிடைக்கும் அவங்களுக்கு. அதை ஒரு ப்ரொலாங் த பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வந்து 21, 22 ஏஜில் கொடுக்குறது. ஏன்னா பொண்ணுங்களுக்கு தான் வந்து நம்ம 20 to 20, ஏன்னா இன்னொரு வீட்டுக்கு போகிறதுனால நம்ம கொடுப்போம், பசங்களுக்கு நம்ம கொடுக்காம இருக்கிறது ஏன்னா வந்து நம்ம கூடயே இருக்கும். கரெக்டாக இது ரெண்டுக்குமே வந்து ப்ரொலாங் பண்ணுறது, எஸ்பெஷலி வந்து அசெட் போர்ட்ஃபோலியோ ஒரு 8-10 கோடி இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரஸ்ட்டை வந்து பெஸ்ட் சொல்யூஷன் தானே வில். இப்போ நீங்கள் சொல்லலாம் பெரும்பாலும் HNIன்னு சொல்லக்கூடிய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸுக்கானது, இவங்க தான் உயில் எழுதணுமா, இல்லை எல்லாருமே உயில் எழுதுறது நல்லது? எனக்கு இருக்கிறத ஒரு 20 லட்சம், 2 கோடி, 20 கோடி அவங்கவுங்களுக்கு அது பெரிய அமௌண்ட். ஓகே, அது வந்து நம்மளுக்கு அப்புறம் யாருக்கு போகணும்னு தான் உயில், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் தான் உயில், அந்த கிளாரிட்டி கம்யூனிகேஷன், ஹூ வில் கெட் வாட், அது கண்டிப்பாக உயில் எழுதுறதுக்கு ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் இல்லை, உயில் எழுதி வச்சுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நம்ம வந்து நிறைய பார்க்கும்போது வந்து அசெட் போர்ட்ஃபோலியோ நிறைய இருக்கும், பிஸ்னஸ் இருக்கலாம், இல்லைனா போர்ட்ஃபோலியோ இருக்கலாம், லேண்ட் பார்சல் நிறைய இருக்கலாம், டெபாசிட் இருக்கலாம், கோல்டு இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மாதிரி நிறைய போர்ட்ஃபோலியோ வரும்போது தான் இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷன், அதில் தான் வந்து யூ ஷுட் ஹேவ் எ பெட்டர் கிளாரிட்டி. ஒரு 2 கோடி 3 கோடி எல்லாம் வந்து சிம்பிளாக ஒரு உயில் எழுதி சப்ரைஸ் ஆஃபில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாலும் வந்து தட் பி சேஃப் கஸ்டடி, கம்யூனிகேஷன் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அமௌண்ட் எவ்வளோ சின்னது பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, உயில் எழுதுறது உங்களுக்கு அந்த அமௌண்ட் பெருசு தானே. ஒரு ஆவரேஜான ஒருத்தர் 1 கோடி ரூபா அவரோட அசெட் வேல்யூ அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு இந்த 1 கோடி பெருசு தான், பெரிய அமௌண்ட். அப்போ கண்டிப்பாக கோடி வச்சிருக்கவங்க தானே இல்லை, இல்லை நிறைய பேர் நினச்சி வச்சிருக்காங்கன்னா பெரிய பணக்காரங்க மட்டும்தான் பண்ணுற ஒரு ப்ராசஸ். சினிமா தான் சார் காட்டுறாங்க. சட்டங்கள் எப்படி இருக்குது சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் செக்ஷன் 15(1) அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் திருமணமானவங்க, அவங்களுக்கு வாரிசு இல்லை, குழந்தைகள் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், ஒருவேளை அவங்க உயில் எழுதாமல் இறந்து போனால், அவங்களே நிறையா சம்பாதிச்சிருப்பாங்க, அவங்களே சொத்துக்கள் வாங்கியிருப்பாங்க, இது கணவரின் உடைய வாரிசுகளுக்கு, ஐ மீன் கணவருடைய உறவினர்களுக்கா, சகோதரர்களுக்கு அவங்களுடைய சிப்ளிங்ஸுக்கு போய் சேரும் அப்படின்னு இருக்கு. ஆனால் அவங்கள இந்த பெண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்த அவங்க அம்மாவும் அப்பாவும் இவங்க ஒரே பொண்ணாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு போகாது. லாவே வந்து அதை ஃபேவர் பண்ணுற மாதிரி இல்லையே. இல்லை சார், ஆக்சுவலி ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 வந்து நீங்கள் சொன்ன அந்த செக்ஷன் 15 சப்செக்ஷன் 1, அந்த செக்ஷனில் தான் இதில் சொல்லியிருக்கு எப்படி அசெட்டு போகணும்னு. குழந்தைங்க இருந்தால் போகும், இல்லைனா ஹஸ்பண்டுக்கு போகணும், ஹஸ்பண்டோட லீகல் ஏர் அந்த லிஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் சப்செக்ஷன் 2 இருக்குது, இன்னொரு செக்ஷன் இருக்குது, நாட் வித் ஸ்டாண்டிங் க்ளாஸ். அதில் என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு பெண் வந்து அவங்களோட இன்ஹெரிட்டட், அவங்களோட ஃபாதர் இல்லைனா மதர், அந்த எக்ஸப்ட் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாத எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து ஹஸ்பண்டோட லீகல் ஏர் இருக்கும். ஸோ அதன் லாஜிக் என்னென்னா வந்து ஒரு அந்த டைமில் லா டிராஃப்ட் பண்ணும்போது யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு பொண்ணு வந்து சொந்தமாக ஏர்ன் பண்ண முடியும் அந்த காலகட்டத்தில். ஏன்னா ஒரு கேர்ள்னா வந்து ஒன்லி 2 போர்ஷன், ஒன்று ஹஸ்பண்ட்லேருந்து இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கும், இல்லைனா ஃபாதர்லேருந்து இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஃபாதர்லேருந்து கிடைக்கிற இன்ஹெரிட்டன்ஸு திருப்பி ஃபாதருக்கே போகும். ஓகே, ஹஸ்பண்ட்லேருந்து கிடைக்கிற இன்ஹெரிட்டன்ஸு ஹஸ்பண்டோட லீகல் ஏர் அவங்களோட ஃபேமிலிக்கே போகணும், அதான் லாஜிக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட்லேருந்து இன்ஹெரிட்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இவங்களோட லீகல் ஏருக்கு போனால் லாஜிக்கலி அசெட் ட்ரெயின் ஆடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டு வந்து ஆண் பெண் ஏன் அந்த காலத்தில் ஏன் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா வந்து ஒரு பெண் இருக்குது, 3 பசங்க இருக்காங்க, இந்த 3 பசங்க தான் வீடை பார்த்துக்கணும், அவங்களுக்கு தான் அந்த லேண்ட் இருக்குது, பொண்ணுக்கு ஈக்குவல் கிளைம் கொடுத்தா இந்த லேண்ட் பார்சல் கட் ஆகிடும். அந்த இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இன்னொருத்தருக்கு போனால் அப்போ லேண்ட் பார்சலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த காலத்தில் லா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த லா பிரகாரம் என்னென்ன சொல்கிறாங்க சார், ஆக்சுவலி வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் எனிதிங் யூ இன்ஹெரிட் ஃப்ரம் யுவர் ஃபாதர் ஆர் மதர் தல் கோ பேக் டு யுவர் ஃபாதர், அதர்வைஸ் வந்து ஹஸ்பண்டோட லீகல் ஏர். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சிப்ளிங்ஸாக இருக்கலாம்,
ஏன்னா பசங்க இல்லையே. பட் ஆனால் இதில் அது அந்த சுப்ரீம் கோர்ட், இது சுப்ரீம் கோர்ட் ரூலிங் திஸ் பர்டிகுலர் மேட்டர். அதில் கிளியராக ஏன் சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து எவ்ரி உமன் இன் இந்தியா ஷுட் ரைட் அ வில் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ். ஏன்னா அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டே வந்து ரிக்வஸ்ட் பண்ண, ப்ளீஸ் ரைட் அ வில். ஸோ சட்டம் இப்படி தான் இருக்குது, அதனால நீங்கள் உயில் எழுதிருங்க. ஏன்னா சட்டமே சொல்லுது வந்து உயில் எழுதுறதுக்கு. நான் முதல்ல நம்ம இவ்வளோ நேரம் பேசின எல்லா சட்டத்தையும் சொன்னால் இன்டர்ஸ்டேட் டெத், அப்போ தான் இப்படி வரும். நீங்கள் வில் எழுதலாமே, உயில் எழுதலாம், அதுக்கு உரிமை இருக்கே. உரிமை இருக்கே. யூ ஹேவ் அ ரைட் டு ரைட் அ வில். பட் அது யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லை. ஸோ அப்போ பெண்கள் வந்து சொத்தை எழுதுறது நல்லது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லைன்னா அது வந்து அவங்க யாருக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போகாது. போகாது போகாது. அது பேசிக்கலி நிறைய பேர் என்னென்னா சார், ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு மேபி டியூரிங் டைவர்ஸ் கேஸ் இருக்கலாம், செப்பரேஷன் கேஸ் இருக்கலாம், ஈவன் லிவிங் டுகெதர் இருக்கலாம். லிவிங் டுகெதர்லாம் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இது இப்போ காம்ப்ளெக்சிட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது. இதில் வந்து இது காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்ல முடியாது. கால மாற்றத்தில் சில விஷயங்கள் நடந்துருக்கேன். ஒன்று ஒன்றா கேட்குறேன், எனக்கு கிறிஸ்பாக அதை சொல்லிகிட்டே வர முடியுமா? இப்போ ஒரு டிவோர்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, செப்பரேட்டட், ஓகே, லீகலி செப்பரேட்டட். இப்போ அந்த மனைவிக்கு, அதாவது அந்த முன்னாள் மனைவிக்கு கணவரின் சொத்தில் பங்கு உண்டா? நோ 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 நோ, ஷீ இஸ் நோ மோர் ஸ்பௌஸ். ஓகே, அவர் ஒருவேளை வில்லி எழுதாம போயிருந்தா அவங்க கிளைம் பண்ண முடியும்? இவங்கள இவரால தான் லைஃப்னா இல்ல முடியாது. மெயின்டெனன்ஸ் ஆல்ரெடி கோர்ட்ல டைவர்ஸ். அது அடுத்தது கதை வரேன். நான் ஜீவனாம்சம் அவரிடம் வாங்கல அல்லது அது கொடுக்கல எனக்கு, அது அதனால எனக்கு அந்த சொத்துல பங்கு உண்டுன்னு கிளைம் பண்ண முடியும்? இல்ல முடியாது. ஓகே, டிவோர்ஸ் ஆன பிறகு இந்த குழந்தைகள் அம்மாவுடைய கஸ்டடியில் இருக்காங்க. பிள்ளைகளுடைய செலவுக்காக அவர் பணம் கொடுக்குறாரு, ஜீவனாம்சம்லாம் கொடுக்குறாரு, அவங்களுக்கான கடமைகளை அவர் செய்கிறார். அந்த சூழ்நிலையில் இவர் இறந்து போனா அந்த வாரிசுகளுக்கு அந்த சொத்து போகும்? கண்டிப்பா கண்டிப்பா. வைஃப் தான் இல்ல, பசங்க. ஓகே, ஆனால் ஒருவேளை அவருக்கு பிடிக்கல, ஏதோ கோபம்னு வச்சுங்களேன், இந்த சொத்து முழுக்க நான் என் தம்பிக்கு எழுதி வைக்கிறேன்னு எழுதலாம். அப்போ இவங்க கிளைம் பண்ண கேஸ் கொடுக்க, அப்போ கேஸ் கொடுக்கலாம். ஆனால் எழுதிட்டா என்ன நடக்கும்? எழுதிட்டா அவங்க ப்ரூவ் பண்றாங்க இதுதான் லீகலி சவுண்ட் வில்லு, அவரோட லாஸ்ட் வில்லுன்னு ப்ரூவ் பண்ணா பசங்களே கேட்கும், எதுவும் கிடைக்காது. இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டால், இப்போ லிவிங் ரிலேஷன் பெரிய அளவு இல்லை அப்படின்னாலும் கூட அங்கங்கே இருக்குது. இப்போ இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதில் வந்து இப்போ 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, 2 பேரும் சொத்தை பில் பண்ணுறாங்க, ஏதோ நடக்குது. இப்போது அந்த ஆண் இறந்து போகிறார் அல்லது அந்த பெண் இறந்து போகிறார். இப்போ இந்த குழந்தையின் நிலை என்ன? ரிலேஷன்ஷிப் தான் எலிஜிபிலிட்டி. ஓகே, சன் வந்து லீகல் தான். அதுதான் நான் கேட்குறேன். கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் தான் அஃபிஷியலி நாட் அக்செப்டட்னு சொல்லணும், அஃபிஷியலி நாட் ரெஜிஸ்டர்ட், நாட் ஃபார்மலைஸ். யா, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்மலி ரெஜிஸ்டர்டு ரிலேஷன்ஷிப் இல்லை, கிடையாது. ஆனால் அந்த குழந்தை வந்து இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை. ஆமாம். அப்போ இதில் ஒருவர் இறந்து போகிற போது இந்த குழந்தைக்கு சொத்து இயல்பாகவே போகிறதுக்கான சட்ட பாதுகாப்பு உண்டா? சன் ஆர் டாட்டர் இஸ் a biological son or daughter. அவங்க லீகல் தான். கண்டிப்பாக லீகல் தான். அதான் ரிலேஷன்ஷிப் தான், அது வந்து ஃபார்மலைஸ் இல்லை. இஸ் அ வெரி ஃபார்மல். அந்த குழந்தையோட நீங்கள் அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னா அதில் ஃபாதர், இவரோட பேர் தான் ஃபாதர் இருக்கும். ஆமாம், அதுபடி அந்த டாக்குமெண்ட் வந்து அவர் தான். இப்போ இதில் என்னன்னா இன்டெஸ்டேட் டெத்தாக இருக்குது, அதாவது அவர் உயில் எழுதாமல் இருந்து போகிறார். இவங்க திருமணம் செய்து கொண்டதுக்கு அஃபிஷியலாக எதுவும் டாக்குமெண்ட் இல்லை, ஆனால் இந்த குழந்தை லீகலாக அவங்க குழந்தை. ஆமாம். இப்போ அவர் உயில் எழுதாமல் போயிருந்தாலும் இந்த குழந்தையினுடைய பாதுகாப்புக்காக இந்த வாரிசு சட்டம் இந்த பையனை சப்போர்ட் பண்ணுமா? கண்டிப்பாக. மற்றவங்க சண்டைக்கெல்லாம் வர முடியாது. லீகலி ஹி ஹஸ் a legal right. ஓகே, வைஃபுக்கு தான் கிளைம் இல்லை. வைஃபுக்கு கிளைம் இல்லை பிகாஸ் அவங்க வந்து லீகல் டாக்குமெண்ட், ஸ்பௌஸ் கிடையாது. ஓகே, இப்போ அவங்க கிளைம் பண்ண முடியும், அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும், கிளைம் இல்லை. அதனால சொல்கிறேன் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்கிற எல்லா கப்பிள்ஸும் வந்து உயில் எழுதணும். ஏன்னா நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் காமனாக வந்து தே மே பி ஸ்டேயிங் இன் அ ஃப்ளாட் மோஸ்ட் ஆஃப் த டைம், நாட் இன் இண்டிபெண்டன்ட் ஹோம். தே பீன் ஸ்டேயிங் இன் அ ஃப்ளாட், ஒன் ரூஃப். ஒரு ஃப்ளாட் கம்யூனிட்டியில் நிறைய பேர் லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. அந்த ஃப்ளாட் வந்து இவங்க 2 பேருமே வந்து ஜாயிண்ட் லோனில் எடுத்துருப்பாங்க. ஆமாம், ஓகே. ஸோ அதனாலே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உயில் எழுதணும். ஏன்னா ஓனர்ஷிப் ஒருத்தர் தானே. ஏன்னா அந்த 50% ஓனர்ஷிப்பு இவரோட ஹஸ்பண்டோட லீகல் சிப்ளிங்ஸ் வரலாம். இப்போ திருமணத்தை தாண்டிய உறவு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் பாரு, அவருக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கும், ஆனால் லீகலி ரெஜிஸ்டர்டு அது கிடையாது. இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்போ அவங்களுக்கு என்ன சட்ட பாதுகாப்பு இருக்குது? சில்ட்ரன்னா எல்லாருமே சில்ட்ரன் தான் சார், அவரோட பயாலஜிக்கல் சன். ஆனால் மேபி ஒரு மனைவி இருக்குது, இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு, அது நாட் அ லீகலைஸ்டு. இல்லை, அதான் அவர் திருமணம் செஞ்சிருக்காருன்னா இரண்டாவது திருமணத்தை சட்டப்பூர்வமாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அவங்களுக்கு லீகலி எந்த கிளைமும் கிடையாது. அந்த மனைவிக்கு செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒய்ஃப்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு வந்து கிளைமே கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்கு எல்லா பசங்களுக்கும் ஈக்குவல் கிளைம் இருக்குது. ஏன்னா சைல்டு வந்து பயாலஜிக்கல் சன். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ அஃபிஷியலாக இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த வாரிசு சட்டம் அப்ளிகபிள் ஆகும். கண்டிப்பாக.
ஓகே. ஆனா இந்த குழந்தைகளுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. கண்டிப்பா, பிகாஸ் தேர் ஆர் பயாலஜிக்கல் பயாலஜிக்கல் கிட்ஸ் ஆமா, அப்படிங்கிறதுனால அந்த இது இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. எல்லாருக்குமே இருக்கு. இப்போ ஸ்பெஷல் சில்ட்ரன் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கலாம் இப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இப்ப ஏன்னா அவங்க அவங்க வேற வேற மாரியான சவால்கள சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு சொத்தை கையாளுவதற்கான தகுதி அவங்களுக்கு இல்லன்னு யாராவது அவங்களோட லீகல் பேட்டிலுக்கு வரலாம். அப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தைக்கு என்ன சட்ட பாதுகாப்பு இருக்கு சொத்து விஷயத்துல? ஒரு ஸ்பெஷல் நீட் இருக்க பிள்ளை. ஸ்பெஷல் நீட் சைல்டுல என்ன பிக் சேலஞ்சுன்னா, கவர்ன்மெண்ட் தான் கார்டியன் டெக்னிக்கலி. ஆ. அப்பா, அம்மா இல்லன்னா வந்து கவர்ன்மெண்ட் வில் டேக் கேர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த கார்டியன் ஃபார் த ஸ்பெஷல் நீட் சைல்டு. அப்படியா? ஆமாமா. ஓகே. நீங்க வந்து உயில் எழுதலன்னு வச்சுக்கங்களேன் சார். ஓகே. 2 பசங்க இருக்காங்க. அம்மா இருக்கு. ஒரு பெக்யூலர் கேஸ் இன் கேரளால. அம் அவரு இறந்து போயிட்டாரு. உயில் எழுதல. இந்த ஸ்பெஷல் நீட் சைல்டோட கார்டியன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓ! ஆக ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விக்கணும். 3 பேரும் லீகல் ஹேர். 1/3 வந்து வச்சுக்கங்களேன். நான் விக்கிறதுக்கு வந்து கன்சென்ட் வந்து இந்த ஸ்பெஷல் நீட் சைல்டோட கன்சென்ட் கிடைக்கணும். இதுவும் லீகல் ஹேர் தானே. இந்த கன்சென்ட்ட குடுக்க வேண்டிய ஆள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓ! இந்த குழந்தைக்கு பதிலா ஆன் பிஹால்ஃப் ஆஃப் திஸ் கிட் அந்த சிக்னேச்சர் குடுக்க வேண்டிய ஆள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். கலெக்ட். ஓகே. அவரு குடுக்க மாட்டாரு. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த குட்டி குழந்தைய யாரு பார்த்துப்பாங்க? ஓகே. டவுட் இல்ல. புரொடெக்ஷன் மாரி தானே. ஆ. ப்ராப்பர்ட்டி அப்பாவோட ப்ராப்பர்ட்டி 3 பேருக்கு ஈக்குவல் சம உரிமை இருக்கு. அதுல வந்து ஸ்பெஷல் நீட் சைல்டோட உரிமை குடுக்கறதுக்கு வந்து கன்சென்ட் குடுக்கணும்ல ப்ராப்பர்ட்டி. அம்மா தான் விக்கணும். பட் ஆனா ஸ்பெஷல் நீட் சைல்டோட கன்சென்ட் கூட வேணும். இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சப்போஸ் டூ சைன். ம். ஓகே. அவரு குடுக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப கன்சர்னா இருக்கு. இத குடுத்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய யாரு பார்த்துப்பாங்கன்னு. இவங்க பார்த்துப்பாங்க. பட் ஆனா அவருக்கு கன்ஃபர்மேட்டா சொல்ல முடியாதுல்ல. அ இதனால வந்து ஸ்பெஷல் நீட் சைல்டு இருக்கிறவங்க கண்டிப்பா உயில் எழுதணும். அதே மாதிரி வந்து கார்டியன்ஷிப் லெட்டர் எழுதணும். அது எழுதணும். நான் இல்லன்னா வைஃப் இல்லன்னா நான் இந்த ஸ்பெஷல் நீட் சைல்டோட கார்டியன்ஷிப் லெட்டர் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ம். ஈவன் ஏன்னா வந்து ஸ்பெஷல் நீட் சைல்டு வந்து இட்ஸ் நாட் அ சவுண்ட் மைண்ட் பெர்சன். சவுண்ட் மைண்ட் பெர்சன் தான் நான் என்ன பண்றது எனக்கு நல்லா தெரியும். அதான் சவுண்ட் மைண்ட். அந்த குழந்தைகளுக்கு தெரியாதுல்ல. நம்ம அந்த ஸ்பெஷல் அதுக்கே பத்தி நான் ஒரு செப்பரேட்டா ஒரு பாட்காஸ்ட் ஒரு டாக்டரோட ரீசென்ட்டா பண்ணியிருக்கேன் கேரளால. ஸ்பெஷல் நீட் சைல்டுன்னு சொல்றோம். பட் ஆனா சைல்டு வந்து ஒரு 10, 12 வயசு வரைக்கும் தான் சைல்டு. நெறைய 40, 45 வயசுல ஸ்பெஷல் நீட் நெறைய பேர் இருப்பாங்க. ஓகே. அவங்கள வந்து நம்ம சைல்டு மாதிரியே பார்த்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு பிசிக்கலி ஃபிட்டா இருக்காது பேரண்ட்ஸ். ஏன்னா தே பிகம் ஏஜ்ட் 40, 60. ஏன்னா ஐ ஹவ் சீன் சோ மெனி சச் கேஸஸ். ஸோ அவங்களுக்கு வந்து வில்ல எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரைவேட் ட்ரஸ்ட். நம்ம முதல்ல சொன்ன பிரைவேட் ட்ரஸ்ட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் அ ஸ்பெஷல் நீட் சைல்டு. கண்டிப்பா பண்ணணும். ஸோ அதாவது ஒரு ஸ்பெஷல் நீட் குழந்தையை வைத்திருக்கிறவர்கள் இத வேறு மாரி அணுகணும். கண்டிப்பா. ஒரு ட்ரஸ்ட் மாரி ஆமா. கண்டிப்பா. பில்ட் பண்ணி ஏன்னா அந்த குழந்தை பேர்லயே நீங்க ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம தான் நினைப்போம் சிப்லிங்ஸ் பார்த்துப்பாங்க. கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. டாக்குமெண்ட் பேசுமா? இல்ல இந்த மாரி பண விஷயத்துல ம். ரிலேஷன்ஷிப்பே பாதுகாத்துக்கும் நம்ம நம்புறோமே அது உண்மையா? கண்டிப்பா. அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா இல்ல. டாக்குமெண்ட் தான் பேசும். டாக்குமெண்ட் தான் பேசும். ஏன்னா வந்து நம்ப நான் சொல்றேனே ஃபாதர் இருக்கும்போது பேசுற பசங்களோட கம்யூனிகேஷன் டோனு, ஃபாதர் இல்லன்னா வேற மாரி கம்யூனிகேஷனா இருக்கும். இப்ப அது நான் ஐவ் சீன் சோ மெனி சிப்லிங்ஸ். ஸ்கேட்டர்ட் ரிலேஷன்ஷிப் இன் த ஃபேமிலி. ஸ்பெஷலி சைல்டு இருக்கும்போது நீங்க ஒரு மேபி ஐ அம் எக்செப்ஷனலா இருக்கலாம். பட் மோஸ்ட் த டைம் சிப்லிங்ஸ் இருக்குல்ல இந்த ஸ்பெஷல் நீட் சைல்டு. ஹி இஸ் அ மோஸ்ட் அஃபெக்டட் பார்ட்டி டூரிங் ஹிஸ் சைல்ட்ஹுட். ஏன்னா ஒரு சினிமாக்கு போல, ஒரு தியேட்டருக்கு போல, ஒரு ஒரு பீச் போல எங்கேயுமே ஏன்னா ஒரு இடத்துக்கும் போ முடியாது. ஏன்னா இந்த குழந்தை இருக்கனால. இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க மேல ஒரு சின்ன வெறுப்பு இருக்கும்ல. கண்டிப்பா. ஏன்னா இவனால தான் என்னால வந்து எந்த நம்ம பசங்கலாம் நெறைய இடத்துக்கு போ முடியாது. அவன் ஒரு 18, 20 வயசுக்கு அப்புறம் தான் அவனே ஆக்சுவலி வெளி உலகமே பார்க்குறான். ம். அந்த டைம்ல வந்து பெரிய ஆனும்போது இவனால தான் என்னோட அந்த சைல்ட்ஹுட் போச்சுன்னு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நெறைய டாக்டர் சொல்லுவாங்க. அதுல நீங்க வந்து இந்த தெரபிக்கு வந்து ஸ்பெஷல் நீட் சைல்ட கூட்டு வராங்க. 99% தெரபிக்கு கூட்டு வரவங்க பேரண்ட்ஸ் தான் கூட்டு வருவாங்க. சிப்லிங்ஸ் வரமாட்டாங்க. இல்லன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வருவாங்க. ஏன் சிப்லிங்ஸ் கூட வரமாட்டாங்க? கேட்க கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆனா ரியாலிட்டி கண்டிப்பா தான். சார். ஸோ அப்ப அந்த பிள்ளைய புரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கான்ஷியஸா நம்ம தான் நெனைக்கிறோம் வந்து பார்த்துப்பாங்க. நீங்க வந்து ஈவன் அந்த குழந்தை 45 வயசுல ஸ்பெஷல் நீட் சைல்ட வந்து பார்த்துக்கிறது வந்து 67 வயசு இருக்குல்ல, அம்மாவும் அப்பாவும் பார்த்துப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அப்புறம் யாரு பார்த்துப்பாங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ம். அதுக்கு வந்து பிரைவேட் ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பா வித்தவுட் ஹெசிடேட்டே பண்ணாதீங்க சார். அத பத்தி யோசிக்கும்போது. இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியால சொத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய செக்மெண்ட் இதுல. ஏன்னா இப்போ வந்து நம்ம கடந்த 25, 30 வருஷத்துல நெறைய இடங்கள்ல நம்ம வந்து முன்னாடிலாம் ஏதோ சம்பாரிப்போம், இங்க இருக்க கடன் அடைப்போங்கிறத தாண்டி பெரிய அளவுக்கு பணம் பண்ணுகிற கம்பெனிகளை உருவாக்கி நெறைய நாடுகள்ல இப்ப இருக்காங்க. இந்தியன்ஸ் இருக்காங்க.
இப்போ ஒரு என்ஆர்ஐ இந்தியால சொத்து வாங்கி போட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவரு தன்னுடைய வாரிசுகளுக்கோ, அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கோ சொத்து சரியா போய் சேரணும்னா என்ன மெத்தட ஃபாலோ பண்ணணும்? சேம் தான். இங்க வந்து சொத்து வந்து என்ஆர்ஐ இருந்தாலும், ரெசிடென்ட்டா இருந்தாலும், அதுக்கு செப்பரேட்டா ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்ல கிடையாது. ஆனா அவங்களுக்கு இருக்க ரூல்ஸ் வேறல்ல. இப்ப அமெரிக்கால அல்லது லண்டன்ல நீங்க சொத்த ஒருத்தருக்கு குடுக்குறது அங்கலாம் வந்து சொத்தே சேர்க்க இன்ஹெரிட்டன்ஸ் மாட்டாங்க. டாக்ஸ் வரும். இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ன்னு ஒண்ணு ஆமாமா. இருக்காங்க. அதாவது வாரிசு அதான் சொத்த வந்து என்னுடைய மகனுக்கு நான் குடுத்தாலும், என் மகளுக்கு நான் குடுத்தாலும், அதுக்கும் அந்த சொத்தோட வேல்யூக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும். ஆமாமாமா. இந்த அமெரிக்காலலாம் பார்த்தா சொத்து பிள்ளைகளுக்கு சேர்க்க மாட்டாங்க. இது யுகேலலாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுக்கு பின்னால இப்படி ஒண்ணு இருக்கு. ஆமா. இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் நான் வந்து சம்பாரிச்ச காச என் பிள்ளைகிட்ட குடுக்குறதுக்கு உனக்கு இவ்ளோ காசு கவர்மெண்ட்டுக்கு நான் குடுக்கணும். இந்தியால இருந்தது. இந்தியால அத அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதான். ஆமா. அவங்க கொண்டு வந்ததுனால அது இங்க இருந்தது. ஸோ, இப்ப அவங்க நாட்டுல அவர் இருக்கிறாரு. இந்தியால அவர் சொத்து வச்சிருக்கிறாரு. இப்ப இவரு இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த அமைப்பின் கீழ இவரு சொத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா கூட, நாளைக்கு அந்த HMRC இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட் இவங்க மேல அப்ளை ஆகாதா? ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ. வாய்ப்பு இருக்கு. அதுதான் கேட்கிறேன். அது காம்ப்ளிகேஷன் இல்லையா? பாவம் அங்க போய் கஷ்டப்பட்டு குடும்பத்த விட்டு, அவர் என்ன நெனச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டா, ஓகே நான் டாலர்ல பண்றேன், யூரோல பண்றேன், நான் இதுல பண்ணியிருக்கேன். அப்ப இது பெரிய பணம். என்னுடைய வாரிசுகளுக்கு இது ரொம்ப என்னுடைய குடும்பத்துக்கே இருக்கும்னு. அப்ப மறுபடி அது ஒரு சிக்கல் இல்லையா? அது இல்லாத உயில் எழுதும்போது தான் நெறைய சிக்கல் வரும். உயில்ல தான் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கிறது. நீங்க ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணும்போது இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. அந்த நான் முதல்ல சொன்ன பிரைவேட் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது நம்ம லைஃப் டைம்ல டியூரிங் யுவர் லைஃப் டைம் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்றது தான் பிரைவேட் ட்ரஸ்ட். உயில் வந்து நம்ம இறந்தது போனதுக்கு அப்புறம் தான் அதோட இம்பாக்ட் வருது. ஓகே. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வில் கம் ஒன்லி அட் த டைம் ஆஃப் டெத். ஓகே. ஓகே. இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம என்ஆர்ஐன்னு சொல்லும்போது நீங்க வந்து 2 செக்மெண்டா பார்த்துக்கலாம் இந்தியால. ஒண்ணு மிடில் ஈஸ்ட் கல்ஃப்ல இருக்கிற என்ஆர்ஐ. அவங்களுக்கு அங்க டாக்ஸே கிடையாது. இன்னொரு செக்மெண்ட் வந்து இந்த யூரோப்பியன், யுஎஸ் இந்த segment. செக்மெண்ட். ஓகே. 90% வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிரவாசி டாக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு. என்ன ஒரு 1500 என்ஆர்ஐ கிளையண்ட்ஸ் இருக்காங்க. அதனால சொல்றேன். மிக்க டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அசெட், இந்த வெல்த், இந்த ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட் அதெல்லாம் இந்தியால அந்த கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மென்ட் 90% பண்ணவங்க எல்லாருமே வந்து கல்ஃப் என்ஆர்ஐஸ். ஆமாமா. அவங்களுக்கு தான் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. மத்தவங்க என்னன்னா வந்து இங்க இருக்கிறது வந்து வித்துட்டு போயிடுவாங்க. யுஎஸ், யுகே ஆல் தோஸ் திங்ஸ். அவங்களுக்கு வந்து நெறைய பேர் இங்க ஃபாதர் மேபி இறந்து போயிருப்பாரு. ஆனா, அந்த அப்டேட் வந்து அங்க பண்ண கூட மாட்டாங்க. ஏன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால. இன்ஃபார்ம் பண்ணா வந்து எனக்கு அது இன்ஹெரிட்டன்ஸ் நான் போனதுக்கப்புறம், நான் ஊர்ல வந்ததுக்கப்புறம் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் நான் வந்து மியூட்டேஷன் பண்ணி என் பேர்ல மாத்துனோம்ல, அத வந்து நெறைய பேரு ப்ரொலாங் பண்ணுவாங்க. டிலே பண்ணுவாங்க. ஏன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் எக்ஸ்போஷர் வருமான்னு பயந்துட்டு. ஸோ, அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அ கண்ட்ரி யூ நீட் டு ஹேவ் எ ப்ராப்பர் கன்சல்டன்சி இன் தர் சிபிஏ கண்ட்ரி ஆர் இங்க இருக்கிற இல்ல அதுதான் அதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப ஜிஇசிலயோ, எமிரேட்ஸ்லயோ இந்த சிக்கல் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த டாக்ஸ் கிடையாது. நம்மள மாரி அவங்க. அவங்க ஆஸ் இட் இஸ் நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஆனா யுகேலயோ அல்லது வந்து யூரோப்போட சம் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்லயோ, யுஎஸ்ஏலயோ இது இருக்கு. இருக்கு. எக்ஸ்போஷர் இருக்கு. இது இருக்கு. அப்படி இருக்கப்ப அவங்க எப்படி இவங்கள இது பண்ணிக்கிறது? ஏன்னா ஃபைனலி அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்த சம்பாரிக்கிறாங்க. ஆமாமாமா. அப்ப இவங்க வந்து எனக்கு இங்க வந்து நான் வந்து இத்தனை ஏக்கர் இடம் வச்சிருக்கேன், இத்தனை அபார்ட்மெண்ட் வச்சிருக்கேன், எல்லாம் இருக்கு. இப்ப இந்த சொத்த எனக்கு எங்க அப்பா குடுக்குறாருன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சம்பாரிச்ச காச இந்த கவர்மெண்ட் குடுத்தா கூட பரவால்ல. நான் கொண்டுட்டு அவங்கள்ட்டல குடுக்கணும் இப்போ. அது அந்த எக்ஸ்போஷர் இருக்கு சார். அந்த பிரச்சனை இருக்குதா? கண்டிப்பா அந்த எக்ஸ்போஷர் இருக்கு. அதனால தான் நெறைய பேர் இங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம வச்சுப்பாங்க நெறைய. எந்த கண்ட்ரில இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இருக்கோ, அந்த வாரிசுங்க வந்து இங்க ஊர்ல வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம அப்பா பேர்லேருந்து அப்பா இறந்து போயிட்டாரு. ப்ராப்பர்ட்டி இன்னும் அப்பா பேர்ல தான் இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்காம இருக்கும். என் பேர்ல மாத்தாம வச்சிருப்பாங்க. ஆனா அது ப்ரோலாங் பண்ணுவாங்க. ப்ரோலாங் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அப்ப அமிக்கபிளா இவங்க ஃபேமிலியோட தான் பேசி முடிச்சுக்கணும். பேசி முடிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதான் நெறைய பேர் வராம இருப்பாங்க இங்க. இப்ப இன்ஃபார்ம் பண்ணாமலும் இருப்பாங்க. ஏன்னா நெறைய இந்த விஷயம் வந்து இட் இஸ் நாட் அ ஃபினான்ஷியலி ரிப்போர்ட்டட் டிரான்சாக்ஷன். இட் இஸ் நாட் அ ட்ராக்கபிள் டிரான்சாக்ஷன். இப்ப நம்ம சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் வந்து கிஃப்ட் பண்றோம். தட் இஸ் நாட் நோட்டிஃபைட் டு தி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். நீங்க ஒரு 30 லேக்ஸ்க்கு மேல ப்ராப்பர்ட்டி வாங்குனா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ரிப்போர்ட் நடக்கும். ஏன்னா டிடிஎஸ், டிசிஎஸ் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் அதனால நடக்கும். ஆனா கிஃப்ட் பண்ணும்போது அப்பா பேர்லேருந்து பையன் பேர்ல, பையன் பேர்லேருந்து தங்கச்சி பேர்ல அதெல்லாம் வந்து கிஃப்ட் டிரான்சாக்ஷன். இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர். இப்ப நானும் நீங்களும் வாங்குற மாதிரி கிடையாது. கிஃப்ட் டீடு வந்து நல்லதா? இப்போ ஏன்னா இப்போ வந்து ஒரு கிஃப்ட் டீடு மாதிரி பிள்ளைங்களுக்கு குடுத்துறாங்க. உயில் எழுதுறது. கிஃப்ட் டீடு மாதிரி குடுத்துறாங்க. கடைசில இந்த பெரியவங்க வந்து எந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லாம மாட்டிக்கிறத பார்க்க முடியும். ஆமாமாமா. ஸோ இந்த கிஃப்ட் டீடு மெத்தடு சரியா? அவங்க இந்த காம்ப்ளிகேஷனுக்குள்ள போவேனா நினச்சிட்டு இதை செய்யலாம். தப்பு. நான் ஐ நெவர் அட்வைஸ். ஓகே. பசங்களுக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் கோயம்புத்தூர்ல வந்து
ஒரு நிறைய அமௌண்ட் வச்சிருக்காரு. அவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து பையனுக்கு வெளிய அனுப்பணும். ஏன்னா என்ஆர்இ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து என்ஆர்இ இன்ட்ரெஸ்ட்டோட எக்ஸம்ப்ஷன் கிடையாது. ம். நிறைய பேர் என்ஆர்இ டெபாசிட்ல தான் காசு வச்சிருப்பாங்க. டாக்ஸ் இல்ல. அதனால தான். ம். ஆனா அதே டைம்ல வந்து திரும்பி வரும்போது பையன் என்ஆர்இயா இருப்பான். எங்க ஏதாவது ஊர்ல. இந்த என்ஆர்இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா டாக்ஸ் பயந்துட்டு இந்தியால டாக்ஸ் பயந்துட்டு என்ஆர்இ டெபாசிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து அதுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் சர்டிஃபிகேட்லாம் வேணும்னு வச்சுக்கங்களேன். நான் நெவர் அட்வைஸ். நெவர் டூ தட். யுவர் கான்ஃபிடன்ஸ் இஸ் பேசிக்கலி யுவர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஓகே. நீங்க வந்து டியூரிங் யுவர் லைஃப் டைம் நெவர் ட்ரான்ஸ்ஃபர் எனிதிங் டூ யுவர் சில்ட்ரன். ஓகே. ஏன்னா குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கேட்க முடியாது. ம். ஏன்னா நான் சொல்றேனே, பையன் வந்து ஹஸ்பண்டா இருப்பாப்ல. பையனா நம்மளுக்கு எப்பவுமே பையன் ஃபீல் தான் இருக்கும். நம்ம பையன் தானேன்னு. ஓகே. ம். பட் ஆனா பையன் வந்து ஹஸ்பண்டா இருக்கும். ஓகே. குடுத்ததுக்கு அப்புறம் அது வாங்குறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு தேவை ரிக்வயர்மென்ட் வரும்போது, அது வந்து நான் சொல்றேன் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நீங்க பிளான் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர வந்து பண்ணாதீங்க. ஓகே. பசங்களுக்கு குடுக்காதீங்க. ஓகே. ஏதாவது லேண்ட் பார்சல் எக்கச்சக்கமா இருக்கும்போது தட் இஸ் சம்திங் வந்து கிளாரிட்டிக்காக நம்ம லேண்ட் பார்சல் எஸ்பெஷலி நான் என்ன ஸ்ட்ராங்கா என்ன இருக்க போறேன்னா, நம்ம வீடு, ஓகே. நம்ம தங்குற வீடு, நம்மளோட ஃபினான்ஷியல் அசெட்ஸு, லிக்விட் அசெட்ஸு, ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு ம். இதெல்லாம் நெவர் டூ அ கிஃப்ட் டிரான்சாக்ஷன். மேபி எனக்கு எக்கச்சக்கமா லேண்ட் பார்சல் இருக்கு. எனிவே நான் எடுத்துட்டு போறதில்ல. நானும் என்னோட லைஃப் டைம்ல அது யூஸ் பண்ண போறதில்ல. அந்த கான்ஃபிடன்ஸுக்கு தான் நீங்க வந்து யூ கேன் ஹேவ் எ ஃபேமிலி செட்டில்மென்ட் டீடு, கிஃப்ட் வேணா பண்ணி வந்து கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணி முடிச்சுக்கலாம். ஆனா லிக்விட் அசெட்ஸ், டெபாசிட்ஸு, ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வந்து கைய வைக்காதீங்க. வி டோன்ட் நோ மேபி நம்ம இன்னொரு 20, 30 இயர்ஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கலாம். மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம். நம்ம ஊர சுத்தி பார்க்கலாம். சோ மெனி திங்ஸ் இருக்கு. நெவர் டூ ஸோ அதுக்கு அந்த ரிசர்வ் இருக்கு. கண்டிப்பா இருக்கணும். அதான் நம்மளோட கான்ஃபிடன்ஸ். அது இருக்கிறதால பசங்க நம்ம மதிக்கிறாங்க. அது இல்லன்னா அப்புறம் வந்து நம்ம தான் அவங்ககிட்ட கேட்கணும். இப்ப ஸ்டாண்டர்டா ஒண்ணு உண்டு. அம்மாவினுடைய நகை மகள்களுக்கு தான். அதுல வேற யாருக்கும் உரிமை இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப அந்த ஒரு ஏன்னா பெண் தரப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது 2 செக்மெண்ட் ஆஃப் பெண்கள பார்க்கிறோம். ஒண்ணு இன்னைக்கு இருக்கக்கூடிய கடந்த 25, 30 ஆண்டுகள்ல நல்லா எம்பவர்டா வந்து அவங்களே நெறைய சொத்துக்கள உருவாக்குன பெண்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அ அவங்க அம்மா வீட்ல போட்டது, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்ததுல வாங்குன நகைகள், பெரும்பாலும் நகைகளா இருக்கும். கொஞ்சம் பணமா இருக்கும். நம்ம பாட்டிகள் காலம். இதுல வந்து ஒரு ட்ரெடிஷனலான வழக்கு இருக்குது. ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னா, அம்மாவோட நகை மகள்களுக்கு தான். ஆமாமா. அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஆண் பிள்ளைகளுக்கு குறிப்பா சொல்லப்போனா, ஆண் பிள்ளைகளுக்கு அதுல சம்மந்தம் இல்ல. ஆ. சம்டைம்ஸ் பசங்களே வாங்கி குடுத்துருப்பாய்ங்க. ஆமா. ஆனாலும் கூட ஆண் பிள்ளைகளுக்கு அதுல உரிமை இல்லைன்னு ஒரு இது உண்டு. ஆ. சட்ட ரீதியாகவே ஆ. அம்மாவின் மகள்கள் மகள்களுக்கு தானா? இல்ல. அப்படியே அந்த மாரி எந்த லவ்வும் கிடையாது. பேச்சுவார்த்தை தான். பேச்சுவார்த்தை எல்லாம் கான்செப்சுவலி வந்து ஆ. என்னோட அம்மா எஸ்பெஷலி வென் யூ கம் டூ கோல்ட் அது என்ன பெரிய சிக்கல் என்னன்னா, பொசஷன் தான் கோல்டோட பெரிய பொசஷன். ஏன்னா லாக்கர்ல இருக்கும். ம். இன்னும் வந்து வீட்ல இருக்கும். அந்த 2த்துக்குமே வந்து மேபி டாட்டருக்கு ஆக்சஸ் இருக்காது. ஏன்னா ஆமா. டாட்டர் இன்னொரு இடத்துல இருக்கும். ஏன்னா ஆமா. கோல்டு வந்து வீட்ல இருக்கும். அம்மா வந்து 50, 60 சவரன் இருக்கு. இல்லன்னா 100 சவரன் இருக்குன்னு சொல்லும்போது, நாளைக்கு பையன் சொல்றான், மொத்தமா 10 சவரன் தான் இருக்கு. ம். நீங்க அத வந்து எவிடன்ஸ் வச்சு எப்படி நீங்க அத வவுச் பண்ணீங்க? பிராக்டிகலி முடியாது. இப்ப இதுக்கு யார் உரிமை கொண்டாடுவதில்ல? அதிகாரப்பூர்வமாக இதுக்கு யாருக்கு உரிமை ஈக்குவல் ரைட்ஸ் தான். ஈக்குவல் தான். ஈக்குவல் தான். பையனுக்கும் பொண்ணுக்கும் ஈக்குவல் தான். எமோஷனலி வந்து வில்லுல எழுதி வச்சா இதெல்லாம். ஆனா வில்லுல எழுதி வச்சா என்னோட நகைகள் தான் வந்து ஹவ் யூ ஐடென்டிஃபை தோஸ் ஆர்னமெண்ட்ஸ். இல்ல இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஒரு தெளிவான அம்மா. அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இந்த பையன் நம்ம மகள பார்த்துக்க மாட்டான். திருமணத்துக்கு நான் 50 பவுன் போட்டுட்டேன், 30 பவுன் போட்டுட்டேன். ஆனா என்கிட்ட ஒரு 60 பவுன் நகை இருக்கு. இதெல்லாம் இந்த டீட்டெயிலோட பேங்க்ல இந்த லாக்கர்ல நான் வச்சிருக்கேன். அப்படிங்கிற டீட்டெயிலோட எழுதி 60 பவுன் நகையும் என்னுடைய மகளுக்கு தான். அல்லது என்னுடைய மூத்த மருமகளுக்கு தான். அப்படின்னு ஏதோ ஒண்ணு எழுதுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அது கம்ப்ளீட்டா செல்லுபடியாகுமா? கண்டிப்பா. நீங்க அதோட சேர்த்து ஒரு வில்லு எழுதுங்க. அதான் அதுல பில் எழுதிட்டா வில் எழுதிட்டு அதே லாக்கர்ல வச்சு அந்த லாக்கருக்கு சாவி வந்து பொண்ணுகிட்ட குடுத்துருங்க. ஓகே. ஓகே. ஏன்னா மேபி அப்ப யாருக்காவது பெண்களும் வில் எழுதணும். கண்டிப்பா. பெண்கள் வில் ஓ! எழுதணும். அது வேற. ஓகே. மேபி அப்பா மட்டும் இல்ல. வில்லு வந்து ஈக்குவல். அதுதான் இது கேட்கிறேன். நெறைய பேர் ஏன்னா, எல்லாம் ஆண்கள் ரொம்ப காலமா ட்ரெடிஷனலி ஆண்கள் தான் உயில் எழுதுறது. அதுவே நீங்க 5% தான் எழுதுறாங்கங்கிறீங்க. நான் எதுக்கு கேட்கிறேன்னா, இன்னைக்கு கான்டெம்பரரியா பெண்கள் வந்து நெறைய பேர் உயில் எழுதுறத பத்தி அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் செத்த பிறகு நீங்க அப்படியே சண்டை போடாம இத எடுத்துக்கணும் அப்படிம்பாங்க. அவங்க என்ன மைண்ட்ல வச்சு சொல்றாங்கன்னு தோணும். அப்ப பெண்களும் உயில் எழுதணும். கண்டிப்பா. இன்னொன்னு இப்ப இருக்க ஜெனரேஷன் இப்ப இல்ல ஒரு 20, 30 வருஷமாகவே அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நீங்க சொன்னீங்கல்ல அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு வீட 2 பேரும் ஷேர் பண்ணி வாங்கியிருப்பாங்க. இப்ப மெஜாரிட்டி ஆஃப் தி சொத்துக்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் வாங்குறாங்க. ஆமா. ஓகே. முன்னாடிலாம் எப்படின்னா மனைவி பேர்ல சொத்து வாங்குவாங்க. அது ஒரு டாக்ஸேஷன் இஷ்யூவா இருக்கலாம். இல்ல மனைவி தான் நம்பிக்கைக்குரிய நபருங்கிறது கூட காரணமா இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஈக்குவலா ஷேர் பண்றாங்க.
ஒரு ஒரு 2 அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா 2 அபார்ட்மெண்ட்டுமே 2 பேரும் இஎம்ஐ கட்டியிருப்பாங்க. ஆமாம். அப்போ 2 பேருக்கும் ஈக்குவலி இதில் ரைட்ஸ் இருக்கு. ரைட்ஸ் இருக்குது. ஆமாம். இப்போ ஒரு கணவர் வந்து இறந்து போறாரு, ஆண் அந்த வீட்டில் இறந்து போறாருன்னு வச்சுங்களேன், இந்த சொத்து முழுக்க முழுக்க அவருடையது கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அடிப்படையில் எப்படி இந்த சொத்தை ஷேர் பண்ண முடியும்? அந்த 50% ஷேர் இருக்குல்ல சார், அந்த 50% வந்து அவர் வில் எழுதுனா அந்த 50% will go. வில் எழுதுனால இவ்வளோ நேரம் சொன்ன அந்த இன்ஹெரிட்டன்ஸ் பிரகாரம் போகும் அந்த 50%. அந்த 50% தான் போகும். அந்த 50% தான் போகும். அதை இவங்க வந்து கிளைம் பண்ணணுமா? இந்த 50% வந்து நான் தான் செலவு பண்ணினேன்னு இந்த மனைவி கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ணலாம். அதுதான் கேட்குறேன். ஆமாம் ஆமாம். ஸோ அதாவது ஒரு ஆண் குடும்பத்தின் தலைவர்னு சொல்லப்படுவதனாலே பெண் சம்பாதித்த சொத்து ஆணுடையது அல்ல. இல்லை இல்லை இல்லை, அது தனித்தனியாக தனித்தனியாக ஜாயிண்ட் டெபாசிட் இருக்கும். மேபி ஜாயிண்ட் டெபாசிட், ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட் வந்து நாட் ஒருத்தர் இறந்து போனால் இன்னொருத்தர் கிடையாது. அது ஜாயிண்ட்னா ஜாயிண்ட் ஓனர்ஷிப் தான், 50-50 தான். அது 50-50 தான். அதுக்கப்புறம் இந்த லாப்படி அது அந்த 50ல் வந்து எனக்கு இருக்கிற உரிமை. ஃபார் எக்ஸாம்பிள் வில் எழுதுறதா என் மேலே எனக்கு ஓனர்ஷிப் இருக்கிற மட்டும்தான் என்னால் வில் எழுத முடியும். இன்னொருத்தர் பேரில் இருக்கிறது எழுத முடியாது. இல்லைன்னா நாளைக்கு வர சான்ஸ் இருக்கிற அந்த அசட்டும் கூட வில்லில் எழுதலாம். மேபி எனக்கு இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கலாம், என்னோட ஃபாதரோட கிடைக்க வேண்டியது இருக்குது, மேபி ஒரு கேஸ் நடக்குது அது கிடைக்க வேண்டியது இருக்குது. என்கிட்ட இப்போ இருக்கிறதும் நாளைக்கு வரப்போகிற எல்லா அசட்டும் வந்து வில் எழுதலாம். ஓகே, ஃபியூச்சர் அசட் கூட எனக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் எழுதலாம். ஓகே, இருக்கக்கூடிய சில ப்ராக்டிசஸ் இருக்குது, அதுலேருந்து சில கொஷின்ஸ் இருக்குது. இப்போது பெரிய குடும்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் வரைக்கும் முன்னால் வரைக்கும் ஒரு 3 பிரதர்ஸ் இருப்பாங்க, 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தந்தை இறந்த பிறகு அல்லது தந்தை இறந்த கொஞ்சம் காலத்தில் எங்களுக்கு கடன் இருக்குது, அது இருக்குப்பா, இதெல்லாத்தையும் நம்ம அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய பெண்கள்கிட்ட எழுதி வாங்கிடுவாங்க. சொத்து வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அது என்னென்னா அண்ணன் தம்பியை நான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதாக இருக்கலாம், அல்லது இந்த சைடில் வந்து உங்கள் வீட்டு சொத்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணவர் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பெண்ணுக்கு சொத்துரிமை உண்டு அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி எழுதி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அப்புறம் இவங்க இவங்க நம்மள்ட்ட ஏமாற்றி தான் எழுதி வாங்கிட்டாங்க, பொய்க்கதைகள் சொல்லிட்டாங்கன்னு இவங்க ரியலைஸ் பண்ணுறப்ப இந்த சொத்தை மறுபடி லீகலி கோர முடியுமா? இல்லை, முடியாது. எழுதி கொடுத்துட்டா கோர முடியாது. அப்போ நான் வந்து இவங்க என்னை இமோஷனலாக ஏமாற்றி தான் இதை எழுதி வாங்கினாங்களாம் போய் கேட்க முடியாது. ஸோ அந்த டைமில் ஒரு லீகல் டாக்குமெண்ட் நம்ம ஆஸ் அ சவுண்ட் மைண்ட் பர்சன் நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ, இது ஒரு கிஃப்டாக இருக்கலாம், ஃபேமிலி செட்டில்மெண்ட்டாக, அது ஒரு லீகல் டாக்குமெண்ட். அந்த லீகல் டாக்குமெண்ட் பிரகாரம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, ஓகே, இன்னொருத்தர் கிடச்சாச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அது லீகலாக இருந்தால் மட்டும்தான் கேள்வி. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஐயோ நான் தப்பாக எழுதி கொடுத்துட்டேன், கான்ட்ராக்ட் எழுதுற மாதிரி நான் ஒரு கான்ட்ராக்ட் எழுதி கொடுத்துட்டேன். கான்ட்ராக்ட் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் வந்து 2 நாள் கழிச்சு ஐயோ தப்பாக கான்ட்ராக்ட் எழுதிட்டேன் அன்றைக்கி ஆக்சுவலி வந்து அப்படியே அந்த டைம் ஆஃப் சைனிங் த கான்ட்ராக்ட் வந்து வாஸ் அ வேலிட் ஆர் நாட், அவ்வளோதான் பார்க்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் எழுதி கொடுத்தா அவ்வளோதான். ஆமாம். அதுக்கப்புறம் போய்ட்டு அண்ணங்கிட்ட எல்லாம் சண்டைக்கெல்லாம் போக முடியாது. இன்னும் ஆக்சுவலி வந்து நான் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்னா எந்த டாக்குமெண்ட்டும் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு சைன் பண்ணுங்க. அது எங்கே சார் பண்ணுறோம்? அதுதான் ரொம்ப லோன் வந்தாலும் சைன் பண்ணுறது இல்லை. அது ஒரு எஸ்பெஷலி ஒரு டெத்துக்கு அப்புறம், ஒரு ஃபேமிலியில் ஒரு டெத்துக்கு அப்புறம் அம்மா, அண்ணன், தம்பி யாராக இருக்கட்டும், உங்ககிட்ட வந்து ஒரு பேப்பரில் சைன் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸை வந்து கேட்குறாங்க. அதான் அந்த சைன். நீங்கள் என்ன தான் சைன் பண்ணுறதுக்கு படிக்க தெரியலனா வந்து அட்லீஸ்ட் ஒரு கன்சல்டன்ட் வச்சு ஏதோ சொல்கிறாங்க, இதை நான் எழுதுனா இந்த சைன் போட்டால் நம்ம தான் வந்து நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தா அதை படித்தா இன்னொருத்தரை நம்ம ட்ரஸ்ட் பண்ணாத மாதிரி. அண்ணன் வந்து என்கிட்ட வந்து கொடுத்துட்டு இதில் நீ சைன் பண்ணுன்னு சொல்லும்போது நான் முதல்ல படித்து பார்க்குறேன்னு சொல்லும்போது ஐயோ நான் சொல்கிறேன் அப்போ நம்பலையா? அதாவது இந்த இமோஷனல் புரிதல்கள் இருக்குல்ல, அல்லது ஒரு இமோஷனல் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல, இதுதான் பல சிக்கலுக்கு காரணம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஒருத்தர் என்கிட்ட நான் அவருக்கு கடனாக கொடுத்த பணத்தை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா கூட அவர் முன்னால எண்ணுறதுக்கு எனக்கு சங்கடமா. அப்சல்யூட். இதுதான் சார். இந்த மனநிலை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை மதிப்பதற்கான ஒரு குறியீடு. நான் நம்புகிறேன்னு கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நான் இது எப்படி என்னுடைய அண்ணங்கிட்டையும் என்னுடைய தங்கச்சிக்கிட்டையும் நான் பிரேக் பண்ண முடியும்? ஸோ டிரான்ஸ்பரண்ட். ஓகே, யாராக இருக்கட்டும், ஓகே, நான் அங்கே கொடுக்குறதா இங்கே கொடுக்கும்போது வந்து லீகலாக எந்த பேப்பர்லையும் சைன் பண்ணும்போது படிக்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸாக இருந்தால் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்போ அதில் வரக்கூடிய சங்கடங்களை பொருட்படுத்தக்கூடாது, அதான் நல்லது. ஆமாம். ஏன்னா அது உங்களுக்கு ஓகேனா ஓகே, அப்புறமா இந்த மாதிரி மயக்கப்பட்டு விடக்கூடாது. ஸோ பேப்பரில் ஏதாவது டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதுங்கிறது ஆட்டோகிராஃப் போடுற விஷயம் கிடையாது. அது வந்து உங்கள் சிக்னேச்சருக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த சிக்னேச்சர் அந்த வேல்யூக்கு தான் அவங்க காமிக்கிறாங்க. ஓகே, அந்த சிக்னேச்சர் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேல்யூ கிடையாது.
அப்போ ஒன்லைனா என்னதான் சொல்றீங்க? பணம் விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது. ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. இந்தியர்கள் பெரும்பாலும் ஃபினான்ஸ் தொடர்பாக செய்யக்கூடிய தவறுகள் என்ன? குடும்ப அளவுல கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு ஃபினான்சியல் டிஸ்கஷன்ஸ் நடக்கிறது இல்ல. இப்போ குறைஞ்சபட்சம் எங்கேருந்து எங்க வந்திருக்குன்னா, ஒரு கணவர் சொத்து வாங்குறப்ப அவரே முடிவெடுக்கிற இடத்துலேருந்து தாண்டி, அந்த மனைவியையும் கேட்கிறார். ஏன்னா, இப்ப அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதனால கேட்கிறாங்க அப்படின்னு கூட அத நம்ம வச்சுக்கலாம். இப்படியாக இதிலே இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னா, சக்சஷன் அடுத்த தலைமுறைக்கு அத கொண்டு போய் சேர்க்கிற விஷயம், அல்லது ஃபினான்ஸ ஹேண்டில் பண்றது, இதுல இந்திய குடும்பங்கள் என்னென்ன தவறுகளை பெரும்பாலும் செய்கிறார்கள்? இமோஷனலா அல்லது பிராக்டிகலா இல்லாம, அல்லது வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நெனச்சுக்கிட்டு என்னென்ன தவறுகளை செய்கிறார்கள்? கேன் யூ லிஸ்ட்? ஓகே. பேசிக் திங் வந்து யாரும் பேங்கிங் சிஸ்டம் பத்தி யாருமே பேசுறதில்ல சார். நெறைய பேர் வந்து இப்போ கோவிடுக்கு அப்புறம் தான் நெறைய பேர் வந்து இப்போ கூகுள் பே, ஏடிஎம் அதெல்லாம் வந்து லேடீஸ் ஸ்டார்டட் யூசிங் இட். அதுக்கு முன்னாடி வந்து யாருக்குமே வந்து பேங்க்ல போய் ஏடிஎம் வாங்குறது கிடையாது. எல்லாமே வந்து மென் இஸ் ஆல்வேஸ் அ புரொவைடர். அதான் ஒரு சில பேருக்கு நெறைய அண்டர்ஸ்டாண்டிங். மென் இஸ் அ புரொவைடர். நம்ம இஸ் அ பேசிக்கலி வி ஆர் த டேக்கர். ஸோ அதனால வந்து நம்ம ஏன் கேட்கணும்? அவர் தான் இருக்காரே. ஸோ நான் அது மாரி வந்து வி ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இஸ் சம்திங் அ மஸ்ட் இன் இந்தியா. அதே மாதிரி நான் எப்பவுமே இந்த ஸ்கூல் லெவல்ல வந்து இது வந்து இப்ப போய் 40, 50 வயசுக்கு பேசக்கூடாது. இன்ஹெரிட்டன்ஸ் லா, சக்சஷன் லா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் நாலேட்ஜ். ஆனா அது எதுவுமே இல்லையே சார். ஒரு காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே ம். இப்ப சக்சஷன் லா பத்திலாம் ஒண்ணும் இல்ல டீட்டெயில் இருக்க மாரி இது தெரியலையே. வந்து பேலன்ஸ் ஷீட்ட டாலி பண்றியா இல்லையாங்கிறது தானே பெரிய வேலையா இருக்கு. இது வந்து ரொம்ப யுனிக்கான சப்ஜெக்ட். ஒண்ணு லா வந்து நெறைய பேருக்கு வந்து லாயர் படிக்கிறது வேற பர்ப்பஸ்க்காக லீகலி படிப்பாங்க. ஓகே. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் நம்பருக்காக படிப்பாங்க. ஓகே. மேபி ஃபார்ச்சுனேட்லி வந்து எனக்கு இந்த லா படிக்கும்போதே வந்து ஐ அம் எ வெரி எமோஷனல் கன்சிடர். நான் வந்து இவ்வளோ நேரம் பேசும்போது எமோஷன் தான் என்னோட ரொம்ப ஐ கனெக்ட் பீப்பிள். ஓகே. அது வந்து நான் அந்த பெயின் தெரியும்போது தான் வந்து நம்ம வந்து இத பத்தி ஏன் இது மாரி தெரியாம இருக்கு? இவங்களுக்கு ஏன் தெரியல? ஏன் யாருக்குமே தெரியல? ஸோ யாருக்குமே தெரியாத டாபிக்க வச்சு நம்ம அது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி வந்து ஐ ட்ரை டூ கம்யூனிகேட். ஓகே. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஸ்கூல் லெவல்லயே வந்து பேசிக் லெவல் டாக்ஸு இந்த மாரி எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இன்ஜினியர், டாக்டர் எல்லாரும் மத்த மத்த சப்ஜெக்ட் போம்போது இன்ஹெரிட்டன்ஸ பத்தி, வில்ல பேசிக் ரிக்வயர்மென்ட். இப்ப நம்ப நம்ப இந்த சொன்ன டாபிக்கே வந்து மேக்ஸிமம் என்ன ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் ஒரு கிளாஸ்ல எடுக்கலாம்ல. அவ்வளோதானே. ஸ்கூல்ல அவ்வளோதான். தட் இஸ் இனஃப். நம்ம வந்து திருப்பி லாயரோ, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆக போறதில்ல. இதவே நான் வந்து வில் கிளாஸ் மாரி தான் ட்ரீட் பண்றேன். ஓகே. திஸ் இஸ் அ பேசிக் எஜுகேஷன் சார். பேசிக் எஜுகேஷன். அது ஒண்ணு ஃபண்டமெண்டலி இருக்கணும். இந்த மாரி விஷயம் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே. மத்த விஷயம் எல்லாமே வந்து டின்னர் டேபிள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி, இந்த மாரி விஷயம் வந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்ற ஒரு கல்ச்சர் இருக்கணும். ஏன்னா வந்து இப்ப தான் நம்ம கிட்ட வெல்த் இருக்கு. ஆ. இப்ப தான் நம்ம கிட்ட வெல்த் இருக்கு. இதுவே டாபிக் வந்து 20 வருஷம் முன்னாடி சொன்னா யாரும் நான் வந்து திருப்பூர்ல ஒரு செஷன் எடுத்தேன். நெறைய ஒரு கொஞ்சம் பிசினஸ் ஓனர். அவரு சொன்னாரு, "திஸ் இஸ் அ ரைட் டைம் யூ கேம் அண்ட் டிஸ்கஸ் திஸ் டாபிக்." ஏன்னா இப்ப தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம குடுத்து போடுற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. 20 இயர்ஸ் முன்னாலே இந்த சப்ஜெக்ட்ட டிஸ்கஸ் பண்றது அவ்வளோ ரெலவென்ட்டாவே ரெலவென்ட்டாவே என்ன பேசுறாங்கங்கிற மாரி இல்ல. ஏனும் இருக்கு. இப்பதான் பிரிக்கிற அளவுக்கு பணமே வந்திருக்கு பணமே நம்மட்ட. இருக்கு. இப்ப நம்ம வந்து பிரிக்கிற மாரியும் பணம் இருக்கு. நம்ம பசங்களும் பெரிய பெரிய பசங்க ஆயிட்டாங்க. ஓகே. நம்ம அந்த பசங்களெல்லாம் வந்து 30, 35 வயசு ஆயிட்டாங்க. அந்த கம்யூனிகேஷன் வந்து ஃபண்டமெண்டலி இருக்கணும் சார். இன்னொன்னு வந்து ப டிரான்ஸ்பரன்ட் கம்யூனிகேஷன் அத விட பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து இன்வால்வ்மென்ட். ஓகே. இத வந்து பெரும்பாலும் வந்து ஜென்ஸோட பிரச்சனை கிடையாது. இது பேசிக்கலி லேடீஸோட பிரச்சனை. அவங்க தான் அஃபெக்டட் பார்ட்டி. அவங்க ஏன் அஃபெக்டட் பார்ட்டினா, ஃப்ரம் த பிகினிங் வந்து அவங்க வந்து இந்த மாரி டிஸ்கஷன் வரும்போது தே நெவர் என்கரேஜ். ஆமா. அது ஒரு மாரி அன்ஈசியா ஃபீல் தே அது டேபு அது. தே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே. இவருக்கும் யார்கிட்ட போய் சொல்றது? கேட்கறதுக்கு ஆள் இல்லாம யார்கிட்ட போய் சொல்றது? வில்ல பத்தி பேசுறப்பவே டெத்த பத்தி பேசுறோங்கிற ஒரு மன உணர்வு நெறைய பேருக்கு உண்டு. அது ரொம்ப இயல்பானது. இது எப்படி கடப்பது? ஏன்னா நான் வில்ல பத்தி பேசுறேனாவே என் மறைவு பத்தி தான் நான் பேசுறேன். ஏதோ ஒரு வகையில. ஆனா பிராக்டிகலா பார்த்தா அது அப்படி இல்ல. என்ன "தீனா சுற்றுமா" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி அத பேசுறதுனால இது நடந்துற போதாங்கிறது கிடையாது. பட் இத மன உணர்வை கடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது ஏன் கண்டி அவ்வளோ முக்கியம்? கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஆக்சுவலி வந்து வில்லு வந்து இட்ஸ் அ கம்யூனிகேஷன். ஓகே. என்கிட்ட இருக்கிறது வந்து யாருக்கு, எப்போ, எப்படின்னு அந்த கம்யூனிகேஷன் மட்டும் தான். அது நம்ம பண்றதுனால வந்து டெத் அல்ல. அது வந்து நான் தான் சொல்றேனே, நீங்க அது எழுதி வச்சதுனால வந்து ஒண்ணுமே ஆக போறதில்ல. ஓகே. அதுலேருந்து நீங்க இப்பவும் விக்கலாம். மேபி என்கிட்ட ஒரு 50,00,000 எஃப்டி இருக்கு. வில்லுல போட்டாச்சு. செலவு பண்ணுங்க. ஓகே. வில் வொர்க் ஒன்லி ஆன் த டேட் ஆஃப் அ டெத். அந்த டைம்ல மட்டும் தான். மேபி அதுக்கப்புறம் வந்து 20 வருஷம் நீங்க நெறைய பேர் ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்க மிஸ் பண்ணிட்டோம் சார். ஆக்சுவலி நம்ம வந்து வில்லுன்னு சொல்றோம். நெறைய பேருக்கு வில் எழுதணும்னு ஆசையா இருக்கும். பண்ணலான்னு தெரியும். நல்லா தெரியும். நெறைய பேருக்கு வில் எழுத முடியாது. நெறைய பேர் இன்காம்பிட்டன்ட்.
இன்காம்பிட்டண்டா வந்து ஒரு காமால வரலாம். மேபி கை ஏதாவது அது ஒரு இடம் இருக்கு சார். நெறைய டாபிக் நெறைய பேர் வில் எழுதணும்னு சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்து அது காமால போயிடுவீங்க. ஸோ மேபி சம் ஹெல்த் ரீசன் யூ பிகம் இன்காம்பிட்டன்ட் டு ரைட் அ வில். நெறைய பேருக்கு பேர் ஞாபகம் இருக்காது, இடம் ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடுவாங்க. அப்புறம் எப்படி வில் தட் வில் ஒன்ட் பி அக்செப்டட் அஸ் அது ஒரு சவுண்ட் மைண்டும் கிடையாது அவர. சவுண்ட் மைண்ட் கிடையாது. ஸோ அப்போ வந்து நல்லார்களே மென்டல் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும்போது பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த மாதிரி அது டாபிக். நல்லார்களே சம்பாரிச்சுக்கணும்பாங்க. நீங்க சொல்றது நல்லார்களே உயிரும் எழுதிரணும் போட்டிருக்கு. உயில் வந்து எழுதுனது சொல்றதே வந்து நெறைய பேர் வந்து அது முடிச்சு வைக்கிற மாதிரி. இட்ஸ் நாட் இட்ஸ் அ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இட்ஸ் நாட் அ எண்ட் பாயிண்ட். ஓகே. இட் இஸ் அ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். நீங்க வந்து அத ஸ்டார்ட் பண்ணுங்க. சக்சஷன் வந்து பிளான் பண்ணத சொல்றாங்க. கரெக்ட்டா சார்? பிளான் ஒரு சக்சஷன். சக்சஷன் வந்து கன்க்ளூட் பண்ண யாருமே ஒரு பென்ஷன பிளான் பண்றது மாரி சக்சஷனையும் பிளான் சக்சஷனையும் நீங்க பிளான் பண்ணுங்க. யூ ஸ்டார்ட். நான் எப்பவுமே வந்து எல்லாருக்கும் சொல்ற விஷயம் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் த கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன இருந்தா நெறைய பேர் என்கிட்ட நெறைய பேர் கிளையன்ட் கால்ல வருது என்னன்னா, கால்ல வரும்போது எல்லாரும் ஃபேமிலியோட வருவாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஏன்னா வரது எல்லாருமே ஏஜ் வந்து ஒரு 70s, 80s இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கறதா 45, 50 வயசுல வருவாங்க. எல்லாரும் ஒரு 80, 70ல வந்து டிஃபரெண்ட் ஸ்டோரியா சொல்லலாம். அது வந்து ஏன் நான் வந்து வில் எழுதாம ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு ட்ரூ லெகசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. நம்ம வந்து இதுக்குன்னே ஒரு செப்பரேட்டா ஒரு சக்சஷன் பிளானுக்கு ஒரு கம்பெனி லாஸ்ட் டைம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ட்ரூ லெகசி. இப்போ யாருக்கு முதல்ல சொன்னோம் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அந்த மாரி இருக்குல்ல சார். எங்க சக்சஷன் பிளான்ல வந்து ஒரு டூல் இருக்கு. ஓகே. அந்த டூல்ல நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க வந்து நீங்களே செலக்ட் பண்ணலாம். மெயில், ஃபீமேல், எந்த ரிலிஜியன், ஓகே. அப்பா, அம்மா உயிரோட இருக்காங்களா? இல்லையா? அப்பா மட்டுமா? ஒய்ஃப் மட்டுமா? ஸோ எவ்வளோ சில்ட்ரன்? எவ்வளோ பிரதர்? எவ்வளோ சிஸ்டர்ன்னு வந்து நீங்க ஒரு 5 கொஸ்டின் தான். 5 கொஸ்டினுக்கு நீங்க சப்மிட் பண்ணா, உங்களோட லீகல் ஏர் யாரு? அவங்களுக்கு என்னென்ன போர்ஷன் கிளியரா கிடைக்கும். ஓகே. ஸோ இப்ப தேடி தேடிலாம் அலைய வேணாம். ஸோ இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ குடுத்துட்டா, இது சம்மந்தப்பட்ட சட்ட ரீதியான தகவல்கள் கண்டிப்பா. நான் வந்து டுக் 8 மந்த்ஸ் டூ டெவலப் திஸ் டூல். ஏன்னா அந்த மாரி டூல் இந்தியால கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஓகே. இப்ப நீங்க ஒரு சிச்சுவேஷன் நீங்க சொன்ன மாரி ஃபேமிலில 2 பசங்க, 3 பசங்க, பிரதரு, சிஸ்டரு, அம்மா இல்ல, அப்பா இல்ல, வைஃப் எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க அந்த டூல்ல போட்டு பாருங்க. 5 கேள்வி தான். யூ கெட் யுவர் ஆன்சர். ஸோ இப்போ சக்சஷன் பிளான் பண்றவங்களுக்கு சிம்பிளிஃபைடா அந்த இத கிரியேட் அந்த டூல வில்லு எழுதாம எப்படி போகும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆ. அது வந்து சம்திங் டெவலப்டு வீடியோ பார்க்குறவங்க வேணா போய் பார்த்துக்கலாம். இட்ஸ் வில் பி குட் இன்ஃபர்மேஷன். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இந்த சக்சஷன் பிளான் பண்றவங்க, அதாவது வாரிசுகளுக்கு சொத்தை கொடுத்து அல்லது யாரு அந்த ஃபியூச்சரை பிளான் பண்றாங்களா? அது அப்படியே டேர்ம் பண்ணலாம். சக்சஷன் வந்து ஒரு ஃபியூச்சர்னே டேர்ம் பண்ணலாம். ஆமா. அத பிளான் பண்றவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன் தம்ப் ரூல் என்ன? ஒன் தம்ப் ரூல் இஸ் டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன். டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன். தட் இஸ் சம்திங். இட்ஸ் நாட் அபவுட் நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி கிடையாது, டெபாசிட் கிடையாது, வெல்த் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கம்யூனிகேஷன் வந்து நம்ம எப்படி நம்ம ஃபேமிலியை ஃபியூச்சரில் பார்க்குறது தான் கம்யூனிகேஷன். ஓகே. ஹவு வுட் லைக் டு சி. ஓகே. மெயினாக வந்து ஃபேமிலி டிஸ்பியூட்டு வராமல் இருக்கணும். ஓகே. நம்ம வந்து சிப்ளிங்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, எந்தெந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு வந்து வேல்யூ பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு காம்பிடென்சி பார்க்கணும் பசங்களுக்கு. நிறைய பேருக்கு காம்பிடென்ட் இருக்காது. அந்த காம்பிடென்சி இல்லைன்னா ட்ரஸ்ட் மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். ஸோ நிறைய சொல்யூஷன். ஃபண்டமெண்டலி நான் எப்பவும் சொல்கிறேன் வந்து நீங்கள் வந்து சக்சஷன் பிளான் பண்ணாமல் போகிறது இட்ஸ் அ பிக் ஃபினான்ஷியல் கிரைம் டு யுவர் ஃபேமிலி. பிக் ஃபினான்ஷியல் கிரைம் டு யுவர் ஃபேமிலி. ஃபினான்ஷியல் பிளானிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சக்சஷன் பிளானிங் முக்கியங்கிறது தான் இதில் ஓவராலாக வி ரிசீவ்ட் அண்ட் அதில் எவ்வளோ லேக்கிங்காக இருக்குங்கிறதும் வந்தது. இதை வந்து ஒரு சட்ட ரீதியாக மட்டும் அல்லது ஒரு ஆடிட்டர் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் அணுகாமல் ஃபேமிலியுடைய ப்ராக்டிக்கல் ரியல் டைம் இஷ்யூஸை இதில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணது தான் எனக்கு தெரிஞ்சு இதை ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பாட்காஸ்டாக மாற்றி. ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். தேங்க்ஸ் a lot, sir. Thank you, Best sir. wishes. Nice Nice talking to you. Thank you, sir.